எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆமென் ஆமென். காணிக்கை பாடல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பயங்கர ஒரு செலப்ரேஷனுக்கு போகிற மாதிரி வந்திருந்தாங்க இல்லையா? வெரி குட். சர்ச்சுக்கு அப்படி தான் வரணும். நான் எப்பயுமே சொல்லுவேன், சர்ச்சுக்கு வரும்போது திருவிழாவுக்கு போகிற மாதிரி தான் என்ன பண்ணணும், வரணும். நல்ல டாப் அட்டையரில் நான் கடவுள் முன்னாடி நான் போய் நிற்கிறேன் இல்லையா? அவர் என்னை மிகவும் ஒரு ஒரு ரூபி மாதிரி பார்க்குறாரு இல்லையா? ரத்தனக்கல் மாதிரி என்னை பார்க்குறாரு. அவருக்கு முன்னாடி நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு போய் நிற்க முடியாது இல்லையா? அவர் கண்களில் நான் எப்படி தெரிகிறேனோ நான் அந்த மாதிரி போகிறேன். ஆமென் ஆமென். வெரி குட், பியூட்டிஃபுல். அவங்க மட்டும் இல்லை, அப்புறம் நீங்கள் கோச்சிக்கூடாது, நீங்களும் எல்லோரும் ரொம்ப அழகாக வந்திருக்கீங்க. ஆமென் ஆமென். சிரிக்கிறார், ரொம்ப சந்தோஷம். வெரி குட். ஓகே ஃபைன். நம்ம நல்ல ஒரு வார்த்தைக்குள்ளே போகும். மைக்கு ரிச்சல். ஓகே வெரி குட் ஃபைன். அப்போது இன்று நாம் எதை பற்றி பேச போகிறோம் என்பதை முன்பதாகவே ஒரு சிறிய ஒரு இதில் சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா இப்போ கலாச்சாரங்கள் மாறிக்கிட்டே இருக்குது இல்லையா? எல்லாத்துலேயுமே ரிவ்யூ வந்துடுச்சு. இப்போ ரிவ்யூ பார்த்துட்டு தான் அந்த கடைக்கு சாப்பிட போகலாமா இல்லையான்றதே முடிவு பண்ணுறாங்க. அதனால் நான் எதை பற்றி பேச போகிறேன்றதை முன்னாடியே சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம், ஓகே இதுக்கு நான் ஒரு 1.5 மணி நேரம் நான் என்ன பண்ணலாம், எனக்கு செவியை சாய்க்கலாம். வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்று நம்ம ஒரு மலையை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, மோவாபில் இருக்கக்கூடிய ஒரு மலை. அந்த மலை தான் இன்றைக்கி மெசேஜ். ஆமென். அந்த மலை எங்கே இருக்குன்னா, கானான் தேசத்தை பார்க்கக்கூடிய ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை. வனாந்திரத்திலிருந்து கானானுக்கு போகணுன்னா இந்த மலை வழியாக தான் என்ன பண்ணணும், போகணும். அந்த மலையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். இன்று நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களும் கிறிஸ்தவர்களும் இந்த மலையிலே நின்று கொண்டு கானானை போய் சேர முடியாத ஒரு நிலைமை உண்டு. ஆமென். ஸோ அதனால் இன்று அந்த ஒரு இடத்துல நாம் இருக்கிறோமா, இல்லை இருந்தால் அங்கிருந்து எப்படி வெளியே வருவது என்பதை தான் நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஆமென் ஆமென். ஓகே, டியூட்ரானமி உபாகமம் 34 1-4 வாசிங்க. 1-4 இல்லை, 1-4. பின்பு மோசே மோவாபின் சமனான வெளிகளிலிருந்து எரிகோவுக்கு எதிரான நேபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தான் மட்டும் உள்ள கீலேயாத் தேசம் அனைத்தையும் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான். இதை உன் கண் காணும்படி செய்தேன். ஆனாலும் நீ அவ்விடத்திற்கு கடந்து போவதில்லை என்றார். ஆனாலும் நீ அவ்விடத்திற்கு கடந்து போவது இல்லை என்று சொன்னார். ஆமென் ஆமென். இதுக்கு முன்னாடி நிறைய பிரசங்கங்கள் இதிலேருந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் இது எல்லாருமே சர்ச்சுக்குள்ளே இருக்கவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் இல்லையா? ஃபைன். அப்போது அந்த ஒரு இடத்துல நீங்களே உங்களை வைத்து என்ன பண்ணணும், இன்னைக்கு காலைல பார்க்கணும். இப்போ மோசேயோட கண்ணோட்டத்துலேருந்து பாருங்கள், காலங்காத்தாலே ஒரு மலைக்கு மேலே என்ன பண்ணுறாரு, கூட்டி கொண்டு போகிறாரு. ஓகே, சீனா மலை மேலே இந்த மாதிரி ஏதோ ஒரு மலை மேலே கூட்டிகிட்டு கொண்டு போகிறாரு போல். ஆமென். மேலே போய் நின்னா அங்கே கானான் தேசம் எல்லாத்தையும் காட்டுறாரு இல்லையா? ஒரு லிமிட்டேஷன் சொல்கிறாரு. டேன் வரைக்கும் காமிச்சேன், கில்கேட்லேருந்து டேன் வரைக்கும். அப்போ அதுன்றது ஒரு லிமிட்டேஷன். அப்போ அவ்வளோ பெரிய தேசமும் அவ்வளோ பெரிய இடத்தையும் அவர் என்ன பண்ணுறாரு, காட்டுறாரு. காமிச்சிட்டு, ஆண்டவரே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்னா, நீ அங்கே என்ன பண்ண போகிறதில்ல, போகிறதில்ல. கூட்டிகிட்டு வந்து காட்டணுமேனு என்ன பண்ண, காட்டியாச்சு. இப்போ பார்த்தாச்சு, கண்ணுக்கு முன்னாடி அங்கே என்ன பண்ணுது, தேசம் இருக்குது, பாலும் தேனும் ஓடுகின்ற தேசம். இப்போ நீ கீழே கொஞ்சம் பேர் விட்டுட்டு வந்த பற்றி அவங்க எல்லாம் அங்கே என்ன பண்ண போகிறாங்க, போகிறாங்க. உன்னோட டிசெண்டன்ட்டுக்கு நான் என்ன பண்ணிவிடுவேன், கொடுத்துருவேன். ஆனால் நீ போகிறது இல்லை. இன்றைக்கி அந்த கானானை பார்க்கக்கூடிய தூரத்தில் நம்மக்கிட்ட நிறைய வாக்குதத்தங்கள் என்ன பண்ணுது இருக்குது. நான் எப்படி இருக்க போகிறேன், என் குடும்பம் எப்படி இருக்க போகுது, என் வேலையில் நான் எப்படி இருக்க போகிறேன், நிறைய இருக்குது. அது என் கண்ணு முன்னாடி இருக்குது. சிலவங்களுக்கு எத்தனையோ வருஷமாக அது கண்ணு முன்னாடியே இருக்குது. ஒருத்தர் நல்லா பேசிக்கிட்டே இருந்தோம். நான் வந்து பாவி, நான் புழு, நான் பூச்சி, இப்படியே பேசிக்கிட்டே இருந்தார். ரொம்ப சந்தோஷம் பிரதர், ஓகே அப்படின்ட்டேன். அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது வீட்டுக்கு காஃபி குடிக்க கூப்பிட்டாரு. உள்ளே போனால் நல்ல பெரிய ஒரு போர்டு, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு. சந்தோஷம். அப்போது நிறைய வாக்குதத்தங்கள் இன்னும் அட்டையாகவும் போர்டாகவும் பைபிளில் ஒரு மார்க்கருக்கு அடியில் ஒரு குறிப்பிடாவும் மட்டுமே நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ வருஷமாக இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த கானானை நம்ம அடைய வேண்டும் என்றால், அந்த வார்த்தையை நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்றால், அதுக்கு நடுவில் இப்படி இவ்வளோ பெருசாக ஒரு மலை என்ன பண்ணுது இருக்குது. அப்போ மோசேயோட கண்ணோட்டத்துலேருந்து அதை கொஞ்சம் பாருங்கள். போயாச்சு, நின்னாச்சு,
முதல்ல நான் உனக்கு கானானை கொண்டு வர்றதுக்கு நீ போய் எகிப்தில் இருக்கவங்க எல்லாரையும் விடுதலை பண்ணுன்னு சொன்ன ஒரு மனுஷன் இல்லையா? இவர்கிட்ட தான் ஃபஸ்ட் அந்த ப்ராஜெக்டே ஆரம்பிக்குது. அப்போ எகிப்துக்கு போய் அவ்வளோ 10 பிளேக்ஸ் எல்லாம் கொடுத்து எகிப்து நாட்டையே ஒரு உலுக்கி இல்லையா, தேவனோடையே நடந்த மனுஷன் போய் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தாச்சு, நீ அங்கே போக மாட்ட. ஆமென். அப்போ ஏன் இவ்வளோ பெரிய ஒரு தேவ மனிதனுக்கு வந்த ஒரு அவலம்? ஏன்? ஆமென். ஓகே, ஏன்றதையும் அவரே சொல்கிறார். ஜூட்ரானமி 32 உபாகமும் 32 50 51 இரண்டையும் படிங்க. நீங்கள் சீன் வனாந்திரத்தில் உள்ள காதேசிலே மேரிபாவின் தண்ணீர் சமீபத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே என்னை பரிசுத்தம் பண்ணாமல் அவர்கள் நடுவே என் கட்டளைகளே மீறினதினாலே உன் சகோதரனாகிய ஆரோன் ஓர் என்னும் மலையிலே மரித்து தன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்பட்டது போல நீயும் ஏறி போகிற மலையிலே மரித்து உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய். ஆமென். ஃபர்ஸ்ட் ஆச்சும் பார்க்க வச்சுட்டு நீ அங்கே போக மாட்டேன்னாரு. இப்போ எதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு? நீ மரிக்க போகிற இல்லையா? பைபிள்லேயே ஒரு தேவ மனிதனை தெய்வமே வந்து அடக்கம் பண்ணுச்சுன்னா அது யாரு தான்? மோசே தான். அது கேட்க சந்தோஷமாக இருக்குது. பட் இத்தனை வருட காலமாக அவர் கானானுக்குள்ளே போக போகிறோம், நம்ம ஜனத்தை நம்ம கூப்பிட்டு போக போகிறோம், என் குடும்பத்தை நான் கூட்டிகிட்டு போக போகிறேன், இப்படியே இருந்த ஒரு மனுஷன் திடீர்னு தேவன்கிட்டேருந்து ஒரு விஷயத்தை கேட்குறான். நீ மரிக்க போகிற, உன்னுடைய டிசெண்டன்ட் என்ன பண்ண போகிறாங்க? கானானுக்குள்ளே போயிடுவாங்க. வாங்க, நான் வேணா அந்த மலை மேலேருந்து காட்டுறேன், அங்கேருந்து பார்த்துக்கோ, கிட்டெல்லாம் போக முடியாது. அப்போது அங்கே என்ன காரணங்களை தேவன் சொல்கிறாருன்றதை நீங்கள் என்ன பண்ணணும் இன்றைக்கி பார்க்கணும். இது நிறைய பேருக்கு தெரிந்த ஒரு கதை தான். மெரிபெத் அப்படின்ற ஒரு இடத்த சொல்கிறாங்க இல்லையா? அந்த இடத்துல அந்த தண்ணிக்கு சம்மந்தமான ஒரு விஷயத்த அவர் குறிப்பிட்டு சொல்லி என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. அந்த இடம் ஞாபகம் இருக்கா? அன்றைக்கி ஞாபகம் இருக்கா? அன்றைக்கி நீ பண்ண அவலத்தினாலே இன்றைக்கி நீ என்ன பண்ண மாட்ட, போக மாட்ட. மறுபடியும் அந்த வசனத்தை படிங்க, 50-51. நீங்கள் சீன் வனாந்திரத்தில் உள்ள காதேசிலே மேரிபாவின் தண்ணீர் சமீபத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே என்னை பரிசுத்தம் பண்ணாமல், இஸ்ரவேல் புத்திரர் மத்தியில் என்னை பரிசுத்தம் பண்ணாமல். முதல் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, தேவன் அவருக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு தேவ மனிதன் கானானுக்குள்ளே போக மாட்டார். ஏன் போக மாட்டார்னு கேட்டால் 2 விஷயங்கள் சொல்கிறாரு. முதல் விஷயம், இவர்கள் மத்தியில் என்னை பரிசுத்தம் பண்ணலை. இரண்டாவது படிங்க. அவர்கள் நடுவே என் கட்டளைகளை மீறினதினாலே. அவர்கள் நடுவே என் கட்டளைகளை மீறினதினாலே. ஆமென். அப்போ இந்த விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். இதில் ரொம்ப ஈஸியாக இந்த மெசேஜை எப்படி சொல்லிடுவாங்கன்னா, அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போவோம். இது கீழ்ப்படிதன் ஒரு பாவம்னு சொல்லிடுவாங்க இல்லையா? இது கீழ்ப்படிதன் பாவம் கிடையாது. நம்ம அதுக்குள்ளே ஒன்று ஒன்றா போவோம். ஓகே, ஃபைன். இவர்கள் மத்தியிலே, அந்த வார்த்தையை முதல்ல நம்ம குறிப்பிடணும். இவர்கள் மத்தியிலே, இவர்கள்னால் யார்? அவங்க இல்லையா? அப்போ இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே அப்படின்னா இன்று இஸ்ரவேல் மக்கள்னால் நம்மளுக்கு யார்? இப்போ இந்த மெசேஜை உட்காந்து நான் கேட்குறேன். ஓகே, இது எனக்கு குறிப்பீடாக இருக்கணும் இல்லையா? எனக்கு முக்கியமாக இருக்கணும். ஓகே, இஸ்ரவேல் மத்தியில் நான் என்ன பண்ணக்கூடாது? தேவனை பரிசுத்தம் பண்ணாமல் இருந்துடக்கூடாதுன்னா நம்மலாம் ஃப்ளைட் டிக்கெட் போயிட்டு எருசலேமுக்கு தான் என்ன பண்ணணும், போகணும். இது நம்மளுக்கு என்ன அப்படின்றத நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கணும். இவர்களுக்கு மத்தியிலே அப்படின்னா இன்று அது எதை குறிக்கிறது? எவர்கள் அப்படின்னா தேவனுக்கு அடியில் கவனன்ட்டில், ஓகே, ஒப்பந்தம், கிறிஸ்துவுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இன்று இஸ்ரவேல் தான். ஆமென். அப்போ கிறிஸ்து இயேசுவை நான் நம்பி தேவன் என்னுடையவர், எனக்காக மரித்தார், எனக்காக எனக்கு ஃப்ரீயாக இந்த சால்வேஷனை தந்திருக்கிறார் என்று நம்பக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த இவர்கள் மத்தியிலேன்றதுக்குள்ளே தான் என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. அப்போ இவர்கள் மத்தியிலே என்னை பரிசுத்தம் பண்ணாமல். ஓகே, பரிசுத்தம் பண்ணுவது, பரிசுத்தம் என்னது? நல்லா இருக்கு வார்த்தை, சின்ன வயசுலேருந்து கேட்ட வார்த்தை தான். பரிசுத்தம் என்னது? தண்ணி மட்டும் அது என்னது? சேருபின்களும் கேராபின்களும் தேவனை ஓயாமல் என்ன சொல்கிறாங்களாம்? தேங்க்யூ, பரிசுத்தர் 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்போ பரிசுத்தம் என்பது, பரிசுத்தம் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா அது என்னன்னா துதிக்காமல் என்ன பண்ணிட்டாங்களாம், விட்டுட்டாங்க. அப்போ தேவனை அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, துதிக்காமல், ஒரு அற்பமாக ஒன்றும் இல்லாமல் பேசாமல் விட்டுட்டாங்க. அப்போ இன்று நாம் இஸ்ரவேல் மத்தியில் இல்லையா, தேவ மனிதர்கள் மத்தியில், ஒரு கிறிஸ்தவ குடும்ப மத்தியில், என் கூட வேலை செய்கிற ஒரு கிறிஸ்தவ கம்யூனிட்டி முன்னாடி தேவனை நான் எவ்வாறு பரிசுத்தம் பண்ணுகிறேன்?
இதில் என் கண் இல்லைன்னா என் கானானுக்குள்ளே நான் போக முடியாது. ஆமென். எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? ஏதோ இருக்கேன் பிரதர். இதுதான் நிறைய பேருடைய ரெஸ்பான்ஸ் இல்லையா? வேலைலாம் எப்படி போகுது பிரதர்? வயிற்ற கழுவுறதுக்கு போகுது. இதுதான் எல்லாருடைய காமன் ரெஸ்பான்ஸ். என்னன்னா இப்படி தான் இருக்கும். படிப்பெல்லாம் எப்படி போகுது? பாஸ் ஆகிற மாதிரி படிக்கிறேன்னா, இந்த மற்றவங்க ஃபெயில் ஆகிறதுக்காக படிக்கிறாங்க. ஆமென். அப்போ இது தேவனுக்கு பரிசுத்தத்தை கொடுக்கக்கூடிய பேச்சான்றது இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? யோசித்து பார்க்கணும். எப்படி இருக்கீங்க? தேவன் அருளால் நல்லா என்ன பண்ணுறேன்? நானும் என் குடும்பமும் இருக்கிறோம். எங்கள் அப்பமும் மாவும் தீராமல் இருக்கு. இதை பேசக்கூடிய ஆட்களாய் நாம் இன்று காணப்படுகிறோமா? இஸ்ரவேலால் நாங்கள் அப்படி காணப்படுகிறோமா என்பதுதான் முதல் கேள்வி. ஆமென். ஓகே. இரண்டாவது, கவனன்ட்குள்ளே இருப்பது. அதை நம்ம இப்போ தான் பேசியிருந்தோம் இல்லையா? ஓகே. அப்போது கவனன்ட் யார் யாருக்கெல்லாம்? கிறிஸ்து இயேசுவை இன்று ஒப்புக்கொண்டவர்கள், கிறிஸ்து இயேசுவை இன்னும் ஒப்புக்கொள்ளாதவர்களுக்கும் கவனன்ட் இருக்குது. வேணும்னா அவங்க என்ன பண்ணிக்கலாம்? அதுக்குள்ளே வந்திருக்கலாம். ஆமென். அப்போது கிறிஸ்தவம் தெரியாத ஒரு நபருக்கு எது கிறிஸ்தவம் என்றால், என் கண்ணு முன்னாடி இருக்க கிறிஸ்தவம் தான் கிறிஸ்தவமே. ஆமென். அப்போ நீங்களும் உங்கள் குடும்பமும் கிறிஸ்துவ பற்றியும் உங்கள் பிரச்சனைகளை பற்றியும் எப்படி உங்ககிட்ட பேசுகிறீங்கன்றதை பொறுத்து தான் கிறிஸ்தவன்னா என்னன்றதே அந்த குடும்பம் என்ன பண்ணிக்கும்? அறிஞ்சுக்கோ. ஆமென். கோயிலுக்கு இன்றைக்கி போனீங்களா? போய்க்கலாம். முதல் பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்னீங்கன்னா ஓகே, இதுதான் கிறிஸ்தவம். நம்ம கோயிலில் ஒரு விசேஷம்னா மெதுவாக போக மாட்டோம், அந்த மாதிரி இவங்களும் மெதுவாக போகிறாங்க. ஆமென். அப்போது கிறிஸ்தவத்தை அறியக்கூடிய விதத்தில் இன்று யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அதை யார் ரெப்ரசன்ட் பண்ணுறா அப்படின்னா, இன்றைக்கி நம்மளாம் தான் அதோடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இல்லையா? ஒரு தொகுதி இருக்குன்னா அந்த தொகுதியோட ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். ஆமென். ஒரு ஸ்டேட் இருக்குன்னா அந்த ஸ்டேட்டுக்கான ரெப்ரசன்டேட்டிவ்னு ஒருத்தர் என்ன பண்ணுவார்? இருப்பார். ஒரு கண்ட்ரினா அந்த கண்ட்ரிக்கான ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க. இப்போ ஐநா சபையெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துலேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க? ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்திருப்பாங்க. அந்த மாதிரி கிறிஸ்தவத்தோடைய ரெப்ரசன்டேட்டிவ் யாருன்னா இன்றைக்கி வந்திருக்கு நீங்கள் எல்லாரும் தான். ஆமென். அவங்கக்கிட்ட அவங்க கஷ்டத்தில் நீங்கள் 4 வசனத்தை சொன்னீங்கன்னா கூட அவனுக்கு புரியாது. ஆமென். எது தான் புரியும்னா கண்ணுக்கு முன்னாடி என்ன பார்க்குறாங்களோ அதுதான் புரியும். எப்படி இருக்கீங்க பிரதர்? நல்லா இருக்கேன். கிறிஸ்து இயேசு முன்னாடி நல்லா இருக்கேன். நம்ம போன தாட்டி பேசும்போதே சொல்லியிருந்தோம், எத்தனை பேர் காட்ஸ் கிரேஸ் அப்படின்ற வார்த்தை என்ன பண்ணோம்? உபயோகப்படுத்தணும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி இருக்கீங்க? தேவ கிருபையில் நல்லா இருக்கேன். அந்த வார்த்தைகள் வெளியில் இருக்கவங்க கேட்டு கேட்டு பழக வேண்டிய ஒரு விஷயம். அப்போ தான் நாளைக்கு ஒரு விஷயம் நல்லா நடக்குது அப்படின்னா, அவர் பயங்கரமான உழைப்பாளி, அவரோட உழைப்பில் அவர் என்ன பண்ணிட்டாரு, சூப்பராக பண்ணிட்டாருன்ற பேச்சு வராமல் எது வரும்? அவங்க கிறிஸ்தவங்கப்பா, அவங்க தெய்வம்ப்பா. அது வரணும்னா இன்றைக்கி நான் ஒன்றும் இல்லாத போது நான் என்ன பண்ணணும்? பேசணும். ஸோ எல்லாம் இருக்கும் போது அவன் என்ன சொல்லுவான்? அவங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவல்ப்பா, அந்த குடும்பமே ரொம்ப கிறிஸ்தவ குடும்பம். ஆமாம் ஆமாம். அப்போது தேவன் இன்று அவ்வளோ பெரிய ஒரு மனிதன், அந்த மனிதன் கானானுக்குள்ளே போக முடியாத ஒரு காரியமாக எதை குறிப்பிடுறாருன்றதை இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணும்? சபையாக பார்க்கணும், விளங்கிக்கணும். அப்போ அவர்கள் மத்தியில் என்ன நீ என்ன பண்ணல? பரிசுத்தம் படுத்தலை. என்ன நீ நல்ல விதமாக என்ன பண்ணலை? காட்டலை. என்ன நீ ஒழுங்கான முறையில் ரெப்ரசன்ட் என்ன பண்ணலை. அந்த விஷயத்துக்குள்ளெல்லாம் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போவோம். அப்போ தேவனை எவ்வாறு நல்ல விதத்தில் நான் என்ன பண்ணணும்? காட்டுறது. இது ஒரு பெரிய செமினார் இல்லையா? நம்ம அதுக்குள்ளே போக போகிறதில்ல, கவலைப்படாதீங்க. ஓகே, ஃபைன். அப்போது இன்னும் இப்போ நம்ம அந்த இடத்துல என்ன ஆச்சு, அந்த இடத்துல அந்த மேரிபெத்ன்ற இடத்துல தண்ணீர் வரக்கூடிய இடத்துல என்ன ஆச்சு அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக இந்த சம்பவத்தில் 3 பேர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? இப்போ மோசேக்கிட்ட இந்த விஷயத்தை பேசும்போது ஆல்ரெடி அதில் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் அவுட் இல்லையா? ஆரோன்ன்ற ஒரு நபர் அவர் மரித்துட்டார் இல்லையா? அப்போ ஆரோன், மோசே, தேவன் 3 பேர் என்ன பண்ணுறாங்க? இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம இதோட ஆழத்திற்குள்ளே போவதற்கு முன்பதாக இந்த 3 பேரை பற்றியும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஆமென். தேவனை பற்றி நீங்கள் எல்லாம் அறிவீர்கள், மோசையை பற்றியும் அறிவீர்கள், அதுக்குன்னு சொல்லாமல் இருக்க முடியாது. ஆமென் ஆமென். ஸோ இப்போது மோசேவும் ஆரோனையும் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணணும்? இன்றைக்கி தியானித்து பார்க்கணும். அப்போ தான் இது எவ்வளோ பெரிய விஷயம் என்பது புரியும். தேவன் முதல்ல ஒரு முள் செடியில் என்ன பண்ணுறாரு? மோசேக்கு
இது வராரு. அதை தான் அவர் என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. உன்னுடைய செருப்பு அங்கே விட்டுட்டு நீங்கள் உள்ளவா, திஸ் இஸ் அ ஹோலி பிளேஸ்ன்றாரு. அவர் போகிறாரு, பணிந்து கொள்கிறாரு. முதல்ல மோசேக்கிட்ட தான் அவர் இதை பற்றி என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. நான் உன்னுடைய ஜனத்தை என்ன பண்ணணும், பார்வோன் கிட்ட இருந்து நான் விடுவிச்சு வெளியே கொண்டு வர போகிறேன், அதற்கு நீ தான் அங்கே போகணும். அப்போ உடனே அவருடைய என்ன பண்ணோம், பயம் இல்லையா, பதட்டம். நான் எப்படி போவேன், எனக்கு பேச வராது, எனக்கு இதுவாச்சு அதுவாச்சு. அப்போ அங்கேருந்து திருப்பி ட்ராவல், திருப்பி அவர் அங்கே போய் சேர்றாரு. சேர்ந்த உடனே ஃபாரோவை மீட் பண்ணுறது, அங்கே நடக்கிற விஷயங்கள், 10 பிளேகு இல்லையா. அப்போ எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள், பெரிய பெரிய மிராக்கிள் இல்லையா. அங்கேருந்து திரும்பி வெளியே கொண்டு வருவது, வனாந்திரம், எவ்வளோ பயங்கரமான ஒரு இது. இவ்வளவு ஏன் 10 கட்டளைகளே முதல்ல யார்கிட்ட தான் கொடுக்குறாரு, மோசேக்கிட்டலாம் கொடுக்குறாரு. அதனால் நீங்கள் நினச்சிக்கூடாது பெரிய தேவ மனிதர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரவே வராதுன்னு, வரும். ஆமென். அப்போ எப்படி வராமல் பார்த்துக்கணும் தான் நம்ம என்ன பண்ணோம், உஷாராக இருக்கணும். ஆமென். இப்போ ஆரோனை பாருங்கள். ஆரோன் இஸ்ரவேலை லீட் பண்ணுறதுக்கு நடுவில் ஆரோனே என்ன பண்ணுறாரு, தேவன் கூப்பிடுக்கிறாரு இல்லையா. ப்ரீஸ்ட்லி ஹோலினஸ்ன்னுவாங்க. அப்படின்னா என்னென்னா, அவர் தான் முதல்ல இஸ்ரவேலுக்கு ஒரு ப்ரீஸ்டாக என்ன பண்ணுறாரு, நிரமணிக்கப்படுகிறார் தேவனால். நீ தான் இனிமேட்டு ஓகே, நீயும் பையனும் என்ன பண்ணணும், இந்தந்த வேலையெல்லாம் செய்யணும். லேவி கோத்திரம்ன்றதே என்ன பண்ணுது அங்கேருந்து. அப்போ எவ்வளோ பயங்கரமான ஒரு ஆட்கள், தேவனோட தேவனாக ஒன்றின ஒரு ஆட்கள், தேவனோட விஷயத்தை செய்த ஆட்கள், எத்தனையோ வருட காலமாக தேவன் பேசுவதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஆட்கள், இன்று ஒருவர் ஒரு மலையிலையும் இன்னொரு மலையிலையும் என்ன பண்ணுறாங்க, அடக்கம் பண்ணுறாங்க. அப்போ இந்த மலை வெறும் ஏதோ எனக்கு பெருசாக கிறிஸ்தவம் நான் போக மாட்டேங்க அப்படின்றவங்களுக்கு மட்டும் இல்லை, நல்லா கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய ஜனத்தை கானானுக்குள்ளே போகாமல் நிறுத்தின மலை தான் இது. ஆமென். அப்போ பேச ஜோன் அவுட் ஆகிடக்கூடாது. நான் நல்ல கிறிஸ்தவத்தில் தான் இருக்கேன், ஜோன் அவுட் ஆகிடக்கூடாது. ஆமென். பெரிய பெரிய திமிங்கலத்தை கானானுக்குள்ளே போக விடாமல் பண்ணது இந்த மலை. ஆமென். ஓகே, சோத்திரம். இப்போது அந்த மேரிபெத்துன்ற ஒரு சம்பவம் அங்கே வருது பார்த்தீங்களா, அது என்னன்னு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ பார்க்க போகிறோம். என்னாகமம் 20:2-5 வரைக்கும் படிங்க. ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள். ஜனங்கள் மோசேயோடைய வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்டபோது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும். நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்திரத்திலே கொண்டு வந்தது என்ன? ஆமென். அப்போ இதுதான் முதல் ஸ்டார்டிங். என்ன அப்படின்னா, வனாந்தரத்தில் இருக்காங்க, எப்பயும் போல் ஒரு தேவன் வந்தோடனே இஸ்ரேல் ஜனம் என்ன பண்ணோம், உடனே வந்துட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, இதுக்காக என்னை கூட்டிகிட்டு வந்த, நான் எங்கே எப்படி இருந்திருக்க வேண்டியவன், என்ன எதுக்கு இங்கே பாலைவனத்தில் கூப்பிட்டு வந்து கொலை பண்ண பார்க்குறியா நீ இப்படின்னு சொல்லி எல்லோரும் என்ன பண்ணிடுவாங்க, மாறிடுவாங்க. நிறைய இக்கட்ட நிலையில் நம்மளும் என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி சில டைம் மாறிடுவோம். இட்ஸ் ஓகே, ஃபைன். அப்போ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ இந்த சூழ்நிலையில் அவர்களால் தேவனிடத்தில் பேசவோ தேவனை பார்க்கவோ என்ன பண்ண முடியாது. அப்போ அவர்கள் யார் இடத்துல தான் வந்து பேசி ஆகணும், மோசே இடத்துலையும் ஆரோன் இடத்துலையும் தான் என்ன பண்ணணும், வந்து பேசி ஆகணும். ஆனால் மோசேவுக்கும் ஆரோனுக்கும் எதிராய் வைக்கப்பட்ட கோரிக்கையா இது அப்படின்னு பார்த்தா இல்லை. ஓகே, இங்கே தான் மோசேவும் ஆரோனும் முதல்ல ஒரு தப்பை செய்கிறாங்க. என்னென்னா, இவர்கள் எல்லாம் அவர்கள் இடத்துல தான் ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாங்க, மன்றி வந்து எனக்கு இதை பண்ணித்தான்னு கேட்குறாங்கன்னு என்ன பண்ணிக்கிறாங்க, தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அந்த மக்கள் இதை ஏன் மோசேக்கிட்டையும் ஆரியன்கிட்டையும் சொல்கிறாங்க, இதை நீ போய் என்ன பண்ணு, தேவனிடத்தில் கேட்டு எனக்கு எப்படியாவது தேவன்கிட்ட இருந்து என்ன பண்ணு, வாங்கி கொடு. ஆனால் அடுத்தடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா மோசேக்கும் ஆரோனுக்கும் ஒரு பதட்டம் என்ன பண்ணிடுது, வந்துடுது. அவங்க அடுத்தடுத்த வசனத்தை படிக்குமா. விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதுளஞ்செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலில் போய் முகங்குப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. ஆமென். தேவன் தான் இதை செய்ய போகிறார் நினச்சிருந்தா, அப்படிங்களா, சரி இருங்க பேசிட்டு வரேன்னு உள்ளே போயிட்டு அவன் கூலாக கேஷுவலாக என்ன பண்ணியிருப்பான், ஆண்டவரே தண்ணி இல்லையா, எல்லாரும் இப்படி அல்லாடுறாங்க, நீங்கள் நான் அடுத்து என்ன பண்ணணும், நீர் என்ன பண்ண போகிறீர். அப்போ போயிட்டு முதல்ல என்ன பண்ணிட்டாங்க, 2 பேரும்
முகல் குப்புற விழுந்து என்ன பண்ணுறாங்களாம், அழுது இழுது கேட்குறான், ஆண்டவரே இங்கே பாருங்கள் இப்படி பண்ணுறாங்க, என்னை போட்டு இப்படி அழுத்துறாங்க ஜனம். அப்போ இந்த பயம் எங்கேருந்து வந்தது? இந்த 2 கண்களும், இந்த 2 காதுகளும், இந்த 2 மனமும் எத்தனையோ வருடங்களாக இதில் தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய சயின்ஸையும் மிராக்கிளையும் பார்த்து 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 வந்த 2 பெரிய ஜாம்பவான்கள் மக்கள் வந்து பேசினோன்னே என்ன பண்ணிட்டாங்க, பயந்துட்டாங்க. அப்போ முதல்ல இவர்கள் 2 பேரும் பண்ண ஒரு தப்பு என்ன தெரியுமா? எனக்கு எதிராக வரக்கூடிய ஒரு கூட்டம் அது எனக்கு எதிராக தான் வருதுன்னு நம்பினது. ஆமென். அது அவர்களுக்கு எதிராக வந்த கூட்டம் அல்ல, அது தேவனுக்கு எதிராக வந்த கூட்டம். அதை தேவன் என்ன பண்ணுவார், பார்த்துக்கொள்வார். அப்போ முதல்ல என் எக்ஸிஸ்டன்ஸுக்கு நான் தான் இப்போ என்னமோ இவங்க 2 பேர் போயிட்டு உட்காந்து தண்ணி அடித்து கொண்டு வந்து கொடுக்கணுன்ற மாதிரி 2 பேர் என்ன பண்ணிட்டாங்க, நம்பிட்டாங்க. நோ, தேவன் என்ன பண்ணுவார், போஷிப்பார். தேவன் என்ன பண்ணுவார், பார்த்துப்பார். அந்த ஒரு நம்பிக்கை அவங்க 2 பேருக்கும் இல்லை. அப்போ முதல்ல பண்ண பெரிய மிஸ்டேக் என்னென்னா, இது வந்து எனக்கு எதிராக ஒரு கூட்டம் என்ன பண்ணிடுச்சு, சேர்ந்துருச்சு. ஐயோ இப்போ நான் தண்ணிக்கு நான் எங்கே போவேன்? இதுக்கு முன்னாடி இத்தனை வருஷமாக சாப்பாடுக்கும் இதுக்கும் அதுக்கும் வெளியே கொண்டு வந்ததெல்லாம் இவங்களா பண்ணாங்க இல்லை. அப்போ மனசு மறக்க ஆரம்பிச்சிடுச்சு அதெல்லாம். ஆமென். அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடிவரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். ஆமென். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார். ஆமென். அதில் எங்கேயாவது ஒரு சொட்டு கோபம் இருக்கா? எப்படி இவங்க என்னை பார்த்து இப்படி பேசலாம்? இந்த மக்களை நான் தானே கூட்டிகிட்டு வரேன், எப்படி உங்களுக்கு என் மேலே இவ்வளோ இது வந்துச்சு, டவுட் வந்துச்சு? ஒரு 4 பேர் நான் என்ன பண்ணுறேன், அடித்து போடுறேன். இப்படி எதனா இருக்கா? எதுவும் இல்லை. ரொம்ப அழகாய் ரொம்ப மிகையாக என்ன பண்ணுறாரு, நீ போ, ஸ்டாஃப் எடுத்துக்கோ, அந்த கோல் எடுத்துகிட்டு என்ன பண்ண போ, அங்கே ஒரு கல் இருக்கும், அதை போய் பாரு, பார்த்துட்டு தண்ணி வேணும்னு என்ன பண்ண சொல்லு. அது அழகாக அதுக்கிட்ட இருக்க தண்ணி என்ன பண்ணும், கொடுக்கும். வந்திருக்க மக்களுக்கும் அவர்களுடைய மிருக ஜீவன்களுக்கும் சேர்த்து என்ன பண்ண எடுத்துக்க சொல்லு, குடிக்க சொல்லு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆமாம். அப்போ தேவன் எல்லாத்தையும் அறிகிறவர் இல்லையா? அங்கே வந்திருக்க கூட்டம், அந்த கூட்டத்தோடைய மனசு எல்லாத்தையும் என்ன பண்ணுவார், அறிவார். இப்போ போய் பிடிச்சி லப்பன்னு கத்திக்கிட்டு இருந்தால் ஒரு மாதிரி ஆகிடுவான். முதல்ல என்ன பண்ணுவோம், தண்ணி கொடுப்போம் அப்படின்னு ரொம்ப அழகாக என்ன பண்ணுறாரு, அதை டீல் பண்ணுறாரு. ஆனால் இந்த அழகை, இந்த ரொம்ப ரொம்ப நுட்பமான அழகான லகுவான ஒரு காரியத்தை அங்கே மோசே எப்படி போய் சொல்கிறாருன்னு பாருங்கள், படிங்க. அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடிவர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே, கலகக்காரரே, முதல் வார்த்தை என்னதான், கலகக்காரரே. இன்னைக்கு நிறைய சர்ச்சில் போய் உட்கார பயமாக இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். எடுத்தோன்னு என்ன சொல்கிறாங்க, பாவிகளே, கலகக்காரர்களே அப்படின்னு. அப்போ இப்படியா அவர் பேசினார்? அவர் ரொம்ப லகுவாக என்ன பண்ணார், பேசினார். இங்கே முதல் வார்த்தை எடுத்தோன்னே மோசே எப்படி அடிக்கிறாரு, கலகக்காரர்களே. படிங்க. கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி. பாஸ். நாங்கள். ஆமென். யார் அது? மோசே, ஆரோன். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் இப்போ இதுலேருந்து தண்ணியை? அப்போ அது அந்த நாங்கள்ன்றது எவ்வளோ பெரிய ஃபால்ட்டுன்றதை அங்கே என்ன பண்ணிக்கணும், விளங்கிக்கணும். திருப்பியும் நான் சபைக்கு ஞாபகப்படுத்துகிறேன், இது கிறிஸ்துவம் தெரியாத ஒரு ஜனம் அல்ல. ஆமென். இதை நம்ம நிறைய தாட்டி சொல்லியிருக்கோம், இது திருப்பி நான் இங்கே சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு வேலை கிடச்சிச்சின்னா எப்படி சிஸ்டர் கிடச்சிச்சின்னு முதல் வாரம் கேட்குறதுக்கும் 3வது மாதம் கேட்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. 2 பதிலும் வேறு வேறையாக இருக்கும். ஆமென். முதல் வாரம் தேவன்தான் தம்பி கொடுத்தாருன்னுவாங்க. 3வது மாதம் ஆக்சுவலி அதுக்கு வந்து ஒரு அது கிராக் பண்ணுறதுக்கான ஒரு விதம் ஒன்று இருக்குது. நான் இந்த கிளாஸ் போனேன், அதில் அந்த 3வது கேள்வி கேட்டாங்களா, அதுக்கு நான் 4வது பதில் சொன்னேன்னா அவரே மயங்கிட்டார் அப்படின்னு. அப்போ இங்கே அந்த நாங்கள் அது வருது, தேவனும் நானும் சேர்ந்து செஞ்சோன்னு வந்துடுது. அப்போ இதை தேவனுக்கு பரிசுத்தம் கொடுக்கக்கூடியதா இல்லை. நீங்கள் ஒரு 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 50% நீங்கள் பரிசுத்தம் எடுத்துக்கோங்க, மீதியை நான் என்ன பண்ணுறேன், எடுத்துக்கிறேன். முடியாது. அப்போ இந்த நாங்கள் மிகவும் மிகவும் கிறிஸ்தவத்தில் பயில்வானாக இருக்கக்கூடிய ஆட்களை முடக்கின வார்த்தைகள் எதுனா இந்த நாங்கள். ஆமென்.
படிங்க. தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. ஆமென். 2 தடவை என்ன பண்ணாராம்? அதை எடுத்து அடிச்சாராம். ஓகே, முதல் தாட்டி அடிச்சிருப்பாரு, தேவன் பார்த்துட்டு கொடுக்காம இருந்திருப்பாரு. ஆமென். என்ன வரலேன்னு திருப்பி என்ன பண்ணியிருப்பாரு? அடிச்சிருப்பாரு. எனக்கு அதை படிக்கும்போது விளங்கின ஒரு விஷயம் என்னென்னா, மோசையை அங்கே அடித்ததுனால தண்ணி வரல. மோசே மேலே இருக்க கோவத்தை அப்போ தேவன் காமித்திருப்பாரானால் யார் தான் அங்கே நிறைய அதனால் அவதிப்பட்டிருப்பா? அந்த மக்கள். ஆமென். அப்போது தேவன் மக்களுக்கு தர வேணும்னு நினச்சது வந்துடுச்சு. நம்ம போன தாட்டி பார்த்தோம் பார்த்தீங்களா? சவுல் வந்து அந்த இடத்துல என்ன சொல்கிறான்? தேவன் சொன்னார், நான் தான் பண்ணிட்டேனே. ஆமென். அந்த ராஜாவை போய் அடித்து கொண்டு வர சொன்னால் நான் என்ன பண்ணிட்டேன்? எல்லாத்தையும் பண்ணிட்டேன், மிஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சேன்னா தேவன் சொல்கிற விதத்தில் பண்ணியா? அந்த கேள்வி வரும். ஆமென். நான் தான் பண்ணிட்டேனே. நோ, நான் சொன்ன விதத்தில் பண்ணியா? நீ பண்ண விதத்தில் நீ தான் அங்கே க்ளோரிஃபை ஆகிற. பார்த்துருக்கான், எப்படி பார்த்துருப்பான்? அப்பா, இவர் கோல் எடுத்து ஒரு 2 அடி அடிச்சோன்னா தண்ணி ஊற்றுதுப்பா, பயங்கரமான ஆளாக இருப்பார் போல இருக்கே அப்படின்னு. இதே அங்கே போயிட்டு அவர் தேவன் சொன்ன மாதிரி சொல்லி பண்ணியிருந்தாருன்னு யோசித்து பாருங்களேன். கல்லே கொஞ்சம் எனக்கு தண்ணி கொடு அப்படின்னா பார்க்குறவங்களாம் என்ன இவர் லூஸா அப்படின்னு நினச்சிருப்பான். ஆமென். ஆனால் தண்ணி வந்தோடனே முழு கூட்டமும் தேவனே நன்றி என்ன பண்ணியிருக்கோம்? கத்திருக்கோம். இதுதான் விதத்தில் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஆமென். அப்போது இங்கே நீங்கள் விளங்க வேண்டிய இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது. இங்கே நிறைய பேர் இதை பேசும்போது இந்த ஒரு பாயிண்ட்டை ரொம்ப க்ளோரிஃபை பண்ணுவாங்க. தேவன் பேச சொன்னார், இவர் போய் என்ன பண்ணிட்டாரு? அடிச்சிட்டாரு. அப்போ அதனால தான் இவங்க 2 பேர் என்ன பண்ணாங்க? ஒரு மலையில் போயிடுச்சு. அப்போ தேவனுக்கு அந்த கல் முக்கியமா இல்லை மோசேவும் ஆர்வனும் முக்கியமான்றதை கொஞ்சம் யோசிக்கணும். ஆமென். அப்போ கல் ஒரு குச்சியால் அடிச்சிட்ட நீ, அதனால் நான் என்ன பண்ணிவிடுவேன்? உன்னை கானானுக்குள்ளே விட மாட்டேன். இதுதான் நம்ம தேவனா? இல்லை. அங்கே அடிக்கிறத தாண்டி அதுக்கு பின்னாடி நிறைய என்ன பண்ணுது இருக்குது. அப்போ அந்த கோல் மேலே இப்போது மோசேக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமென். போனதாட்டி சமுத்திரத்தை பிரிக்கிறதுக்கு எதை தான் வைக்க சொன்னார்? கோலை தான் வைக்க சொன்னார். இப்போயும் கோலை எடுத்துகிட்டு போன்றாரு. அப்போ பவர் எங்கே இருக்குது? கோலுக்குள்ளே தான் இருக்குது. இதில் அடித்தா இது என்ன பண்ணும்? பொழந்துட்டு தண்ணி வரும். நோ. அப்புறம் அந்த நாமன்ற வார்த்தை பார்த்தோம். அதுதான் தன் மீது என்ன பண்ணுது? நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. அப்போ இதே வார்த்தையை தான் நம்ம அங்கேயும் பார்க்குறோம். ஃபெய்த் அண்ட் ஹோலினஸ், இல்லையா? என்னை நீ மீறிட்ட அப்படின்ற அந்த டிரான்ஸ்லேஷனை வெவ்வேறு மொழிகள் எடுத்து பார்த்தீங்கன்னா உனக்கு என் மேலே நம்பிக்கை வைக்க முடியலன்னு என்ன பண்ணுது? வருது. அப்போ அதை நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்? பார்க்குறோம். தேவன் மீது நம்பிக்கை இருந்திருந்தால் அவன் என்ன பண்ணியிருப்பான்? போய் மெதுவாக நின்று எனக்கு தண்ணி வேணும், கல்லே கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு இருப்பான். அவர் பயங்கரமாக கோலெல்லாம் அங்கே நீட்டு இது பண்ணதுனால இங்கேயும் என்ன பண்ணலாம்? போயிட்டு. அப்போது ஒரு கல்லை தாக்கினதுனால ஒன்றும் இவ்வளோ பெரிய 2 ஜாபவான்களையும் கானானுக்குள்ளே போக விடாமல் தேவன் பண்ணலை. அந்த இடத்துல தண்ணி வந்ததுக்கு அப்புறமாக மக்கள் எல்லாம் யாருக்கு நன்மை சொல்லியிருப்பாங்க? தேவனுக்கா? அவர் தான் முன்னாடியே சொல்லிட்டாரே, நாங்கள் பண்ணணுமா அப்படின்னு கேட்டாரே. அப்போ இவர்கள் கண்ணில் இப்போ மோசே தான் என்ன பண்ணியிருப்பார்? பெரிய ஆளா தெரிந்திருப்பார். ஆமென். அடுத்து படிங்க. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். ஆமென். பரிசுத்தம், விசுவாசம் வந்துருச்சுங்களா? பரிசுத்தம் பண்ணல, என் மேலே நீங்கள் விசுவாசம் வைக்கல. அப்போது தேவன் அந்த மக்களிடத்தில் அவரை காட்டணும்னு நினைத்த விதம் வேற, மோசே அந்த மக்களிடத்தில் தேவனை காமிச்ச விதம் வேற. இப்போ அங்கே இருக்கவங்க எல்லாரையும் இப்போ பண்ணுற மாதிரி போயிட்டு ஒருத்தரையாக கூப்பிட்டு தனித்தனியாக இன்டர்வியூ எடுத்தோம்னா அவன் என்ன சொல்லுவான்? ஐயோ, இந்த தேவனா எப்பா பாரோவோட பயங்கரமான தேவனா இல்லை இருக்குது, என்னால் முடியல அப்படின்னு இருப்பான். ஆமென். இதே மோசே கிட்ட தேவன் சொன்னது போலவே அவன் போய் லகுவா, ரொம்ப சிம்பிளாக, ஒன்றும் இல்லைடா, வாங்க தண்ணி தானே வேணும், இதோ கேட்க சொல்லியிருக்காரு, வந்துடும், அவ்வளோதான். அப்போ அவனுக்கு தேவனை பார்த்தா இவர் ரொம்ப லகுவான ஒரு தேவன், என்னை புரிந்து கொண்ட ஒரு தேவன்.
அப்போது மோசேவும் ஆரோனும் தேவனை மிகவும் மிகவும் தவறான விதத்தில் ரெப்ரசன்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நான் முன்னாடியே சொன்ன பார்த்தீங்களா, இன்றைக்கி நீங்கள் நான்லாம் யார்? ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்தவ மதத்தை இன்னொருவர் எப்படி தெரிந்து கொள்வார்னா, என்னை பார்க்கும் போது, என் பேச்சை பார்க்கும் போது, என் செயல்களை பார்க்கும் போது, என் குடும்பத்தை நான் நடத்தும் விதத்தை பார்க்கும் போது, என் குடும்பம் சொசைட்டியில் எப்படி நடந்துக்குது, இதெல்லாம் பார்க்கும்போது அவன் அதை பார்த்து, ஓ இதுதான் கிறிஸ்தவம். ஆமென். அப்போது இன்று நீங்கள் நான்லாம் ரெப்ரசன்டேட்டிவ்னோடனே அப்படியா சந்தோஷம் அப்படின்னா ஓகே சந்தோஷம். பட் அது கூட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன பண்ணுது வருது. எக்கச்சக்கமான கண்கள் நம்மளை பார்க்கும் போது நாம் அங்கே எப்படி நடந்து கொள்ள போகிறோம், இது மிகவும் முக்கியம். இதில் ஆரோனும் மோசேவும் ஒரு ஸ்டெப்பு பின்னாடி வந்ததுனால அவர்களுடைய ப்ராமிஸ் லேண்டுக்குள்ளே அவர்களால் போகவே முடியல. ஆமென். அப்போது இவர்கள்லாம் யார் அப்படின்னா தேவனோடு நடந்தவர்கள் தான் இல்லையா? அவர்கள் கண்கள் எல்லாம் சமுத்திரமே பிரிஞ்சதை பார்த்த மக்கள் தான். நம்மெல்லாம் இதுக்கு முன்னாடி. அப்போது தேவனை பற்றி நாம் எவ்வாறு இன்னொரு மனிதனிடம் பேசுகிறோம் என்பது மிகவும் மிகவும் முக்கியம். யாருக்கு? எனக்கா? இல்லை, தேவனுக்கு. ஆமென். இப்படி இருக்குக்கா வீட்டில் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னும் போது என்ன மாதிரி அட்வைசஸ் உங்கள் வாயிலேருந்து வருதுன்றதை இன்றைக்கி கொஞ்சம் என்ன பண்ணணும், யோசித்து பார்க்கணும். ஒரு நல்ல கிறிஸ்தவ பெண் இன்னொருத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கும்போது கிறிஸ்தவத்திலிருந்து சொல்கிறாங்களா இல்லை உலகத்துக்கான அறிவிலிருந்து சொல்கிறாங்களான்றது மிகவும் முக்கியம். இப்படிலாம் இருக்குது, என்ன பண்ணுறது? ஒன்றும் கவலைப்படாத, நான் ஒரு லாயர் நம்பர் தரேன். ஆமென். ஒன்றும் கவலைப்படாத. அங்கே ஒருத்தன் எனக்கு தெரிஞ்சவன் தான் வேலை செய்கிறான். நான் சொன்னேன்னா இந்த மாதம் எக்ஸ்ட்ரா ஒரு மூட்டை அரிசி என்ன பண்ணுறோம் வந்துடும். இப்போ அன்றைக்கி அந்த கூட்ட ஜனம் மோசேவை பெருசாக பார்த்தது மாதிரி இன்றைக்கி யாரை பெருசாக பார்க்கும்? நம்மளை சுற்றி இருக்கவங்க பெருசாக பார்க்குறாங்கன்னா கிறிஸ்தவத்தில் நம்ம தோத்துட்டோன்னு அர்த்தம். நம்மளை பெருசாக பார்க்கறது இல்லை. இங்கே என் தேவனை அவர்கள் என்ன பண்ணணும், பெருசாக பார்க்கணும். இவ்வளோ கஷ்டத்தில் எப்படிக்கா வீட்டை நடத்துகிறீங்க? தேவன் நடத்துவார்மா, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு சொட்டு கவலை மூஞ்சில் இல்லாமல் இந்த பதில் வருதா? ஓகே. அப்போ தேவன் மீது வைக்க வேண்டிய ஃபெய்த்தையும் என்ன பண்ணியாச்சு, வச்சாச்சு. அவருக்கு தர வேண்டிய பரிசுத்தத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன், பரிசுத்தர்னு என்ன பண்ணிட்டேன், தந்துட்டேன். அப்போ நடந்து கொள்கிற விதம், மற்றவர்களிடம் பேசக்கூடிய விதம் மிகவும் மிகவும் முக்கியம். இந்த வேலை எப்படி கிடச்சிச்சு, ஃபஸ்ட் கிளாஸில் எப்படி பாஸ் பண்ணீங்க? ஐயோ 2 நாள் நைட்டு விடாமல் படித்தேன் தம்பி. எஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட், நல்லது தான். ஆனால் அதில் தேவனுன்ற வார்த்தை இல்லாமல் போகுமானால் அந்த பிள்ளை கண்ணில் நீங்களும் உங்கள் படிப்பும் உங்களோட திறனும் தான் பெருசாக தெரியும், தேவன் தெரிய மாட்டார். அப்போது கல் அங்கே பெரிய விஷயம் இல்லை. ஆமென். அங்கே தர வேண்டிய பரிசுத்தம் தேவனுக்கு போய் சேராமல் மோசேவும் ஆரோனும் நிறுத்தினாங்க. ஆமென். தேவன் மீது வைக்க வேண்டிய விசுவாசத்தை தன் மீதும் அந்த கையில் இந்த கோல் மீதும் என்ன பண்ணாங்க, வச்சாங்க. அதுதான் அவ்வளோ பெரிய திமிங்கலத்தை என்ன பண்ணிடுச்சு, கானானுக்குள்ளே போடாமல் நிறுத்திடுச்சு. ஆமென். அப்போ இன்று இவ்வளோ ஃபுல்லாக என்ன பண்ணுறோம், லைனாக போட்டு வச்சுருக்கோம். அத்தனை வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணியிருக்கோம், மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு நபர் பர்ஸை கேட்டிருந்தோம், எடுத்து கொடுத்தாரு. உள்ள வெறும் வாக்குத்தத்த அட்டைகள் மட்டும்தான் என்ன பண்ணிச்சு இருந்துச்சு. சோத்திரம் தம்பி, நல்லதுன்னு சொல்லி ப்ளஸ் பண்ணி திருப்பி என்ன பண்ணியாச்சு, கொடுத்தாச்சு. பட் அந்த வாக்குத்தத்த அட்டைகள் நம்மளுடைய ஞாபகங்களுக்கு மட்டும் அல்ல, அது கணக்கு. தேவன் வாக்கு கொடுத்தால் அதை அவர் நிறைவேற்றுவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, பிரேஸ் லார்ட், குட். தேவன் கொடுத்தால் அதை அவர் செய்து முடிப்பார், நிறைவேற்றுவார். ஆமென். அதை நிறைவேற்றாதபடி யார் அங்கே நடுவில் நிற்கிறார்னா நான் தான். என் விசுவாசமும் நான் தேவனுக்கு தர வேண்டிய பரிசுத்தத்தையும் நான் நிறுத்துவேனானால் நானே என்னுடைய கானானுக்குள்ளே போக மாட்டேன் என்று நான் என்ன பண்ணுறேன், நிற்கிறேன். அதை இன்னைக்கு விளங்கிக்கணும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஓகே, நம்ம அடுத்த விஷயத்துக்குள்ளே போவோம். சரி, இதில் ஆரோன் ஏன் இறந்தார்? ஆமென். தேவன்கிட்டேருந்து கேட்டது மோசே, போய் பேசினது மோசே. ஆரோன் என்ன செஞ்சார்? ஆமென். நீங்கள் வசனத்தை வாசிப்பீர்களானால் 26 நினைக்கிறேன்.
20:6 வாசிப்பீர்களானால், மோசேவையும் ஆரோனையும் தான் தேவன் என்ன பண்ணுவார்? கூப்பிடுவார். இவர்கள் 2 பேரும் தான் என்ன பண்ணுறாங்க? போய் தேவனுடைய சமுதத்தில் அப்படியே மலை கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க? விழுறாங்க. அப்போது 2 பேரையும் வைத்து கொண்டு தான் தேவன் இந்த கட்டளை என்ன பண்ணுறாரு? கொடுக்குறாரு. அப்போ வெளியே வந்த ஆரோனும் மோசேவுடைய சிந்தனையில் இல்லாத ஒரு நபராக இருந்திருப்பாரே, ஆனால் என்ன பண்ணியிருந்துருக்கணும்? நிறுத்துங்க, என்ன பண்ணுறீங்க? இப்படியா அவர் பேச சொன்னார்? ஒரு பைபிளில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் இருக்குது. எது எது பாவம்னு சொல்கிற வசனம்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஓகே, இந்த வசனம் என்ன சொல்லுன்னா, எது நன்மை என்று தெரிந்து அதை நீ செய்யாமல் இருப்பாயானால் அது பாவம். ஆமென். அப்போ ஆரோனுடைய பாவம் என்னன்னு பார்த்தா, மோசே செஞ்சது எல்லாத்தையும் செஞ்சார், அது கூட எக்ஸ்ட்ராவாக இதையும் செஞ்சார். போய் மோசேவை என்ன பண்ணியிருக்கணும்? அவர் நிறுத்தி இருந்திருக்கணும். ஒரு பிரதர் ஆஃப் கிரைஸ்டாக என்ன பண்ணியிருந்துருக்கணும்? கடிந்து கொள்ளுதல் இருந்திருக்கணும். அது இன்று கிறிஸ்துவத்திலேயே இல்லை. என்ன தம்பி, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஆள் தானே, அவர் இந்தந்த விஷயத்தில் போகிறாராமே அப்படின்னு கூப்பிட்டு கேட்டால், அவருடைய விருப்பம். நான் என்ன சொல்கிறது? நான் அதில் எதுவும் தலையிடுறது இல்லை. இந்த ரிப்ளையை கேட்டு எங்களுக்கு உடனே எது தெரியுமா ஞாபகம் வரும்? காயின் அண்ட் ஆபேல். அதில் தேவன் இறங்கி வந்து காயின் இடத்துல கேட்பார், உன் சகோதரன் எங்கன்னொன்னே அவன் ரிப்ளை என்ன? வெரி குட். ஆம் ஐ மை பிரதர்ஸ் கீப்பர்? நானா அவனை பார்த்துக்கிறதுக்கு அவன் குழந்தைய அவனா குழந்தையா? நான் அவனை பார்த்துக்கணுமா? அப்போ இன்று எங்கெல்லாம் நீங்கள் போயிட்டு, ஐயோ அது அவரோட முடிவுங்க, நான் என்னங்க சொல்கிறது, நம்ம தேவன் காதுக்கு செவிக்கு கேட்கக்கூடியது என்னென்னா இந்த வசனம் தான். ஆம் ஐ மை பிரதர்ஸ் கீப்பர்? நானா அவனை குழந்தையா? குழந்தையோ இல்லையோ, ஆமென். எது நன்மை என்று தெரிந்து அதை நீங்கள் செய்யாமல் இருப்பீர்களே ஆனால் அது பாவம். ஆமென். அப்போ ஆரோனும் எங்கே பண்ணுறாரு? ஹீஸ் கோயிங். ஆமாம், அவரை ஓராப் மலைக்கு கூட்டு கொண்டு போகிறார்கள். அங்கே அவர் என்ன பண்ணுறாரு? மரிக்கிறார். ஆமென். இதில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு நம்ம இப்போ கடந்து போகணும். ஓகே, என்னாகமம் 20:12 படிங்க. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். ஆமென். அப்போ விசுவாசம் பரிசுத்தம். ஆமென். இவளுக்கு 2 பேர்கிட்டையும் தேவன் எதிர்பார்த்தது விசுவாசமும் பரிசுத்தமும். ஓகே, இப்போ நம்ம விசுவாசத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் என்ன பண்ணிட்டோம்? வந்துட்டோம். 2ம் மிகவும் அழகான ஒரு வார்த்தைகள். பட் இப்போ அதோடைய ப்ராப்பரான மீனிங் என்னன்னு ஒருத்தரையாக எழுப்பி கேட்டால் எப்படியோ ஒரு 30 தனிப்பட்ட கருத்துக்கள் என்ன பண்ணிடும்? வந்துடும். ஸோ பரிசுத்தம் என்றால் என்ன? விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயந்தான். கண்கள் காணாத ஒரு விஷயத்தின் மேல் நம்மளுக்கு இருக்கிறதான அபூர்வ விதமான ஒரு நம்பிக்கை. அது பேர் தான் என்னது? விசுவாசம். ஆமென். அப்போது தேவன் ஏன் இந்த ஒரு இடத்துல விசுவாசத்தை பற்றி பேசுகிறாரு என்பது விளங்கி கொள்ளணும். ஆமென். அப்போ அந்த இடத்துல நாம் மோசேவாக இருந்திருப்போமே ஆனால், ஓகே, நான் ஒழுங்காக பண்ணியிருப்பேன் தம்பி அப்படின்னீங்கன்னா சந்தோஷம். நான் சத்தியமாக ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டேன். நம்ம அப்படி வச்சே பேசிக்கலாம். ஓகே, அவ்வளோ பெரிய ஒரு கூட்ட ஜனம் என்னை நம்பி இருக்குது. ஆமென். அந்த முழு கூட்ட ஜனத்தையும் நான் தான் முன்னாடி என்ன பண்ணிகிட்ருக்கேன்? நடத்தி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். சைட் பை சைடு ஆரோன், அவர் தான் இவங்க எல்லாருக்கும் ஹை ப்ரீஸ்ட் இல்லையா? அவர் தான் தேவனிடத்தில் ஹை ப்ரீஸ்டாக இருந்து ஸ்பிரிச்சுவலாக என்ன பண்ணுறாரு? எல்லாரையும் நடத்துகிறாரு. இப்போ இது எதுவுமே இல்லை, தண்ணி இல்லை, என்ன பண்ணுறதுன்ற ஒரு இடம் வரும்போது எல்லாரும் தனித்தனியாக அவங்கவுங்க டென்ட்டில் உட்காந்து தேவனே என்ன பண்ணல போல் எல்லாரும் என் இடத்துல தான் என்ன பண்ணுறாங்க? வராங்க. அப்போ மறுபடியும் நான் அப்போது என் கண்களில் எது தெரியுது அப்படின்னா நான் என்ன பண்ணுது? தெரியுது. நான் தான் நடத்தினேன், நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன். அப்போ இது மட்டுமே தெரியக்கூடிய ஒரு மனிதனுக்கு தேவன் கண்ணில் தெரிய மாட்டார். அப்போ அதனால தான் அவர் அங்கே அந்த விசுவாசத்தை பற்றி என்ன பண்ணுறாரு? பேசுகிறாரு. காணக்கூடாத விஷயத்தின் மீது உனக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கை. அங்கே தேவன் காணப்படலை. ஆமென். அப்போது இன்றைக்கி நிறைய பேரோட வாழ்க்கையில் தேவன் காணாமல் இருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? நம் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை.
ஆமென். ஆமென். ஒரு குடும்பத்து மீதும் நம் மீதும் நம் வேலை மீதும் என்னுடைய படிப்பு திறன் மீதும் நான் நம்பிக்கை வைத்து கொண்டே இருப்பேனானால் நான் எவ்வாறு தேவன் மீது நம்பிக்கை வைப்பது? ஆமென். தன்னம்பிக்கை நல்லது தான், இல்லை என்று நான் கூறவில்லை. ஓகே, தேவனுக்கு போக வேண்டிய விசுவாசத்தில் இருந்து நான் என் தன்னம்பிக்கையை எடுத்துப்பேனானால் அது வேண்டாம். ஆமென். தேவனுக்கு போக வேண்டிய விசுவாசமும் தேவன் மீது நான் வைக்க வேண்டிய விசுவாசமும் அது மாறப்படாத ஒரு விஷயம், அது போய் தான் ஆகணும். ஆமென். அப்போ இப்போது ப்ரெசண்ட்டுக்கு வருவோம். மோசே அவ்வளோ பெரிய மோவாப் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோபுன்னு சொல்லக்கூடிய ஒரு மலை, அந்த மலை மீது அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? நின்று கொண்டு இருக்கிறார். இவ்வளோத்தையும் தேவன் அவரோட கண்கள் மீது காட்டி கொண்டு இருக்கிறார். இந்த கான்வர்சேஷன்லாம் போயிட்டுருக்கு. இப்போது இவ்வளோ விசுவாசம் இல்லாத ஒரு மனிதன் அதுக்கப்புறமா என்ன திடீர்னு அவர் மூலயமா தேவன் பேசுகிறத நிப்பாட்டிட்டாரா? இல்லை அந்த சம்பவத்துக்கு அப்புறமா எத்தனையோ சம்பவங்கள் இருக்குது அதுக்கப்புறமா, இல்லையா? தேவன் அவரை வைத்து நடைபெறாமல் விட்டுட்டாரா? இல்லை எனக்கு இனிமேட் நீ என் மேலே விசுவாசம் வைக்கல, நீ எனக்கு வேணாம் அப்படின்ட்டாரா? இன்னும் அவர் அது எல்லாத்தையும் மனதில் வைத்து கொண்டார். மெதுவாக ஜேர்னி போயிட்டே இருந்துச்சு. இதுக்கப்புறமா அடுத்து எங்கே காணான்னும் போது உங்ககிட்ட பேசணும், அந்த மலை மேலே ஏறு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நடக்க வேண்டியது எல்லாம் நடந்துனே இருந்துச்சு, அற்புதங்கள் நடந்துக்கிட்டே இருந்துச்சு, இவர் தான் நடத்தினார். இன்றைக்கி அந்த ஒரு கர்வம் இருக்குது நிறைய பேருக்கு, இல்லையா? தேவன் என் மூலயமா பேசினார் தம்பி, சந்தோஷம். உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டீரா? இல்லை தம்பி, தேவன் என்ன இடத்துலேயே பேசுகிறாரு, பாவத்தை அறிக்கையிட்டீங்களா? இல்லை. ஹோலி ஸ்பிரிட் கிட்ட இருக்க அந்யூன்யத்தை நம்ம தப்பாக என்ன பண்ணிக்கூடாது, எடுத்துக்கூடாது. நான் பைபிள் திறந்தாலே தேவன் என்கிட்ட பேசுவார், அது தேவனுடைய சித்தம். தேவன் நல்லபடியாக என்ன பண்ணுவார், அவருடைய சாயல் அது. யாராக இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவார், இறங்கி போய் பேசுவார். ஆமென். அப்போது மோசேவும் ஆரோனும் விதைத்த விதைகளை அவர்கள் அறுவடை பண்ணக்கூடிய ஒரு காலம் வந்தது. அந்த காலம் வர வரைக்கும் தேவன் பின்னாடி குத்திக்கினே இருந்தாரானா? இல்லை. ஆமென். அடுத்து சில விஷயங்கள் நடக்க போகுதுன்னும் போது வா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு என்ன பண்ணிட்டார், கூப்பிட்டார். அப்போது இன்றைக்கி நம்ம அந்த மாயைக்குள்ளே என்ன பண்ணிக்கூடாது, மாட்டிக்கக்கூடாது. ஒரு ரீசெண்டாக ஒருத்தவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தேன், அவங்க அவ்வளோவா சரியில்லாத ஒரு 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 பாஸ்டருடைய பிரசங்கத்தை கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன் இவங்க பிரசங்கம்லாம் கேட்குறீங்க அப்படின்னு அவங்களுடைய ஃபோனில் பார்த்துட்டு இருந்தாங்க. எதுக்கு இவங்களோட பிரசங்கம்லாம் கேட்குறீங்க அப்படின்னும் போது, இல்லை இந்த மெசேஜை நீங்களே பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கன்னாங்க. நானும் உட்காந்து பார்த்தேன், நல்ல ஒரு மெசேஜ் தான், நல்ல தேவன் பேசியிருந்தார். அப்போ நான் சொன்னேன், இல்லையே இந்த சகோதரனுடைய மற்ற இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், அதெல்லாம் சரியில்லாமல் இருந்திருக்கும் அப்படின்னும் போது அவங்க மிகவும் நக்கலாக ஒரு விஷயத்த சொன்னாங்க. தேவன் பேசணுன்னா கழுதை மூலமாக கூட பேசுவார். அந்த சம்பவம் பைபிளில் தான் இருக்குது, இல்லையா? கழுதை பேசினது. அப்போ இன்று நிறைய கழுதைகளுக்கு கொம்பு முளைத்து பரிசுத்தவானா என்ன பண்ணுது? ஆமாம். ஏன்னா தேவன் என்ன பண்ணிட்டார், என்கிட்ட பேசிட்டாரு. அப்போ நான் பரிசுத்தவான் தானே. என் வீட்டில் ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொல்கிறேன், இல்லை அது தேவ சித்தம், தேவன் என்கிட்ட என்ன பண்ணியிருக்கார், அதை சொல்லியிருக்கிறாருன்னும் போது முதல்ல எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் என்னென்னா, என்கிட்ட சொல்லு பரவாயில்ல, வெளியே எல்லாத்துக்கிட்டேயும் தேவ சித்தம்னு. ஆமாம், அவர் அப்படி தான் தேவ சித்தனே சும்மா சும்மா சொல்லின்னு இருப்பாருன்னு ஒரு பேர் என்ன பண்ணிடும், வந்துடும். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை கிறிஸ்தவத்தின், இல்லையா? ஆனால் அது உண்மையான நல்ல ஒரு அட்வைஸ் தான். அப்போது தேவன் பேசினார், அதனால் எனக்கு எந்த விதமான தப்பும் நான் செய்யலை, எனக்கு எந்த விதமான தப்பான ஒரு அறுவடையும் எனக்கு வராது என்று நம்பினீர்கள் என்றால், நோ, மோசேக்கு வந்துச்சு. அவ்வளோ பெரிய தேவ மனிதனுக்கு வந்துச்சு. அப்போது மற்ற மக்கள் முன்னாடி நான் என்னென்ன பேசினேன், என்னுடைய சபையையோ என்னுடைய தேவ மக்களையோ இல்லை என் குடும்பத்தையோ என்னுடைய தேவனையோ நான் எப்படி ப்ரெசன்ட் பண்ணேன், இதை கணக்கு வைத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நபர் திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு அந்த மலைக்கு என் கொஞ்சம் பேசணும்னு என்ன பண்ணுவார், சொல்லுவார். அப்போது அதற்கு முன்பதாகவே அதற்கு கேட்க வேண்டிய மன்னிப்புகளையோ இல்லை அதற்கு தேவையான மன்றுதலையோ நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். ஆமென். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் பார்த்துட்டு ஐயோ இவர்கள் கூடலாம் என்னை கம்பேரே பண்ண முடியாது, அவங்களாம் எவ்வளோ பெரிய ஆட்கள் அப்படின்னா, நோ. வசனம் சொல்லுது, இருக்கிறதுலே பெரிய ப்ராஃபிட்டாக யாரை தான் சொல்லுதுன்னா, ஜான் த பேப்டிஸ்ட்.
அவர்களுக்கு பின்பதாய் வந்த எல்லாவற்றிலையும் அவர் என்ன பண்ணாராம்? சிறந்தவரா. ஏன்னா அவர் தான் கிறிஸ்துவுக்கு என்ன பண்ணார்? வழி முன்னாடி வேதத்தார். இன்னொரு வசனம் சொல்லுது, அவரை விட அதுக்கு அப்புறமா வரக்கூடிய எல்லாரும் பரிசுத்தவான். அப்போ என்ன, நம்ம எல்லாம் அவ்வளோ பெரிய பரிசுத்தவானா? நம்மளுக்கு மோசேக்கே கிடைக்காத ஒரு பெரிய அற்புதம் நம்ம எல்லாருக்கும் இருக்குது. என்னன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஆமென். அது மோசேயோட வாழ்நாளில் அவர் பார்க்காத ஒரு விஷயம். இன்று அந்த பரிசுத்த ரத்தம் நம்ம கிட்ட என்ன பண்ணுது? இருக்கு. அப்போ எத்தனை பேர் அதை நம்ம உபயோகப்படுத்திக்கிறோம்? நான் டெய்லி காலையில் 5 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற எல்லார்கிட்டையும் நான் இதை கேட்பேன். என்னென்னா, காலையில் பாவ மன்னிப்பு சொல்லுவீங்களா அப்படின்னா, இல்லை தம்பி ஜெபம் பண்ணுவேன் அப்படின்வாங்க. சந்தோஷம். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். பாவ மன்னிப்புன்ற ஒரு வார்த்தை வெறும் சில மனிதர்களை மட்டும்தான் ஐயோ எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்ல வைக்கும். யாரெல்லாம்னா, தன் மீது பரிசுத்தத்தை வைத்து கொண்டு இருக்கும் நபர்கள். இப்போ மோசே பண்ணார் பார்த்தீங்களா ஒரு தவறு, அதே தவறை பண்ணக்கூடிய எந்த மக்களுக்கும் பாவ மன்னிப்புன்ற வார்த்தை பிடிக்கவே பிடிக்காது. நான் நல்லா இருக்கேன், நான் இது பண்ணுறேன், நான் அது பண்ணுறேன், நான் இத்தனை வேலை இது ஜெபம் பண்ணுறேன், நான் கரெக்டாக இந்தந்த காணிக்கை கொடுக்குறேன், அது கொடுக்குறேன். இவங்கெல்லாம் திரும்ப என்ன பண்ணிடுறாங்கன்னா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணிடுறாங்க? போயிடுவாங்க. அப்போ செயல்னால தான் பரலோகன்ற ஒரு இடத்துக்கு என்ன பண்ணிடுறோம்? போயிடுறோம். கிடையாது. ஆமென். அப்போது மறுபடியும் விஷயத்துக்குள்ளே வருவோம். மோசேக்கு நடந்த அவலம் இன்னைக்கு எனக்கு நடக்கக்கூடாதுன்னா அதுக்கான பதிலை தேவன் கொடுத்து விட்டார். நான் என்னை அறியாமலோ இல்லை அறிந்த அவிசுவாசத்தின் வார்த்தைகளால் நான் வைத்த அந்த சீடு இருக்குது பார்த்தீங்களா, அது முளைத்து மரமாய் வந்து கெட்ட கனிகளை கொடுக்கும் முன்பதாக நான் அதை என்ன பண்ணிடணும்? சபிச்சிடணும், விட்டுடணும். இயேசுவின் நாமத்தினால் நான் கட்ட வேண்டிய விஷயத்தை நான் என்ன பண்ணணும்? கட்டணும். விட வேண்டிய விஷயத்தை விடணும். தள்ளி போக வேண்டிய நபர்கள்கிட்ட இருந்து தள்ளி போகணும். அப்போ அதை யாரெல்லாம் இதை ஒத்துக்க முடியாது அப்படின்னா, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். நான் யூஸ்வலாக எங்கே டெஸ்ட் பண்ணி கேட்டாலும் நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா, நான் அவ்வளோ நல்லவன் அல்ல, ஆனால் நல்லவனுடைய வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். இதுதான் நான் சொல்லுவேன். ஆமென். வசனம் சொல்லுகிறது, எந்த மனிதனும் பாவம் பண்ணாமல் என்ன பண்ண முடியாதான்? வாழவே முடியாதான்? அப்போது நாம் யாவரும் பாவிகள் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பாவிகளுடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது, எனக்கு ஆசீர்வாதங்கள் இருக்குது. அந்த ஆசீர்வாதங்கள் எனக்கு இலவசமாக என்ன பண்ணுது? கொடுக்கப்படுகிறது. ஆமென். அப்போ தினசரி என்னுடைய பாவ அறிக்கைகளை தேவனிடத்தில் நான் என்ன பண்ணுறேன்? வெட்கிறேனா? நான் பேசின விஷயத்தை நான் நிறுத்துகிறேனா? மாறுகிறேனா? என்னுடைய செயல்பாடும் என்னுடைய சுயமும் வெளியே வராத அளவு நான் தேவனா என்ன கலக்கிறேனா? இது மிகவும் முக்கியம். ஆமென். இது அவ்வளோவா நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன், நான் அதோட போக விரும்பலை அப்படின்றவங்க, நீங்கள் நிறைய பைபிளில் அந்த இடத்துல அந்த கலராக மார்க் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கடைசி வரைக்கும் கலராக மட்டும்தான் நிஜத்தில் வரணும்னா என் பரிசுத்தம் தேவனிடத்தில் போக வேண்டும். என் விசுவாசம் தேவன் மீது என்ன பண்ணணும்? போக வேண்டும். என் மீது விசுவாசம் என்ன பண்ண முடியாதுண்ணா? வெறுக்க முடியாது. ஆமென். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, யாரும் இப்போ என்னை விசித்திரமாக பார்க்கல, எல்லாரும் ரொம்ப புரிந்து நல்லா கேட்டுக்கொண்டு பார்க்குறீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமென். ஆமென். ஓகே, அப்போது மறுபடியும் இதுக்குள்ளே வருவோம். பாயிண்ட் 1 நான் ரீகேப் பண்ணுறேன், எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. முதல் பாயிண்ட், எனக்கு எதிராக வரக்கூடிய எந்த ஒரு அட்டாக்கும் எனக்கு எதிராக வருவது அல்ல, அது தேவனுக்கு எதிராக வரக்கூடிய விஷயம். த அட்டாக் இஸ் ஆன் காட். இதில் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டத்திலே என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, அடுத்த மாதம் ஸ்டார்டிங்கில் இஎம்ஐ என்ன பண்ணுது? வருது. அதுக்கான பதட்டம் தான் அது. மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்டர் ரொம்ப நெகையாக சொல்லுவார், மாத ஸ்டார்டிங்லேயும் மாத கடைசியிலையும் கிறிஸ்தவம் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னுவார். மாத ஸ்டார்டிங்கில் தேவனே நன்றின்னுவாங்க, மாதம் கடைசியில் தேவனே எப்படியாவது காப்பாற்றுவோம், நடுவில் ரெண்டு வாரம் கணக்கு கேட்காதீங்க. ஆமென். அப்போ எனக்கு எதிராக வரக்கூடிய அட்டாக்குன்னு நான் நினைப்பேன். ஆனால் மோசேக்கும் ஆரோனுக்கும் அந்த அதே பதட்டம் எனக்கும் வரும். ஒரு பதட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நல்ல கிறிஸ்தவத்தின் அடையாளம். ஆமென்.
தேவன் தான் இதை எனக்கு கொடுத்தாரு. அப்போ தேவன் தான் இதுக்கான காசை என்ன பண்ணுவார்? தருவார். இந்த படிப்பு படிக்க சொல்லி தேவன் தான் சொன்னார், அதுக்கான மார்க்கே எனக்கு என்ன பண்ணுவார்? அவர் தருவார். உட்காந்து படிக்கிறதுக்கு தேவையான திறன்களை எனக்கு தருவார். ஆமென். அப்போது ஏன் பதட்டம், ஏன் இவ்வளோ நம்ம நடுங்குறோம் அப்படின்னா, எல்லாரும் எனக்கு எதிராக என்ன பண்ணுறாங்க? வராங்க. நம்ம ரீசெண்டாக ஒரு சபைக்கு போயிருக்கும் போது அவங்க சொன்ன பெரிய ஒரு 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 வார்த்தை என்னன்னா, என்ன ஊழியமே இந்த கூட்டம் செய்ய விட மாட்டேங்குது. அப்போ ஊழியம் தேவனுக்கு செய்கிறோமா இல்லை நமக்கு நம்மளே செஞ்சுக்கிறோமான்றதே நிறைய இடத்துல என்ன பண்ண மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. அப்போ ஊழியம் தேவனுக்கு செய்கிறதா இருந்தால் வார்த்தை என்ன பண்ணணும்? மாறணும். தேவனுடைய ஊழியத்தை இவங்க செய்ய விட மாட்டுறாங்க. ஆமென். என் இஎம்ஐயை நான் எப்படி கட்ட போறணும்? தேவன் வாங்க சொன்னார், நான் வாங்கினேன். அதுக்கு தேவன் எப்படி கட்ட போகிறாருன்னு எனக்கு தெரியல. இவ்வளோதான் வித்தியாசம். அப்போ முதல்ல என் மீது வரக்கூடிய ஒரு எதிர்ப்பு அல்ல, இது தேவன் மீது வரக்கூடிய எதிர்ப்பு. என் குடும்பத்து மீது வரக்கூடிய எதிர்ப்பு அல்ல, இது தேவனுடைய குடும்பத்திற்கு எதிராக வரக்கூடிய ஒரு எதிர்ப்பு. இதை நான் பார்க்க போறேனா? இல்லை. இதை யார் பார்க்க போறா? தேவன் எனக்காக இறங்குவார், தேவன் என் குடும்பத்திற்காக இறங்குவார். இந்த வார்த்தைகள் வருமானால் பயமும் பதட்டமும் என்னிடத்தில் வராது. ஆமென். இதுதான் ஃபர்ஸ்ட். ஓகே. இரண்டாவது பாயிண்ட், இது கல்லை அடித்ததற்காக நடந்த ஒரு சாபக்கேடு அல்ல. ஆமென். நம்மளும் அந்த கிறிஸ்தவத்துக்குள்ளே போயிடக்கூடாது, அது வேற கிறிஸ்தவம். ஓகே. இது கல்லை அடைத்ததற்காக நடந்தக்கூடிய ஒரு செயல்பாடு அல்ல. நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம், தேவனை கடைசி வரைக்கும் பூச்சாண்டி மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு பெரிய ஆசீர்வாதம் வரவே வராது. ஆமென். ஐயோ தேவன் அடிச்சிருவார், தேவன் ஒரு பெரம்பெடுத்துட்டு என்ன பண்ணுவார், பின்னாடியே வருவாருன்னு ஒரு பயத்திலேயே உட்காந்துட்டு இருந்த எந்த கூட்டத்திற்கும் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் வந்து நாங்கள் என்ன பண்ணல, பார்த்ததில்லை. தேவனை அப்பாவாய் பார்க்கக்கூடியவர்கள். இன்னைக்கு கூட நல்ல ஒரு பாடல் பாடினார் இல்லையா? அப்பாவாய் பார்க்க தான் ஆசை, தேவனை அம்மாவாய் பார்க்கிறவர்கள், நல்ல சகோதரனாய் பார்க்கிறவர்கள். தேவனை நாம் மறுபடியும் மறுபடியும் ஒரு டீச்சராகவே என்ன பண்ணுறோம், பார்த்துக்கிட்டே பெரம்பெடுத்துட்டு பின்னாடியே வர என்ன பண்ணுறோம், பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ அப்படி கிடையாது தேவன். ஆமென். நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்றாங்கன்னா, நீ இந்தந்த விஷயம் செய்யலைன்னா தேவன் உன்னுடைய கண் என்ன பண்ணிடுவார். அது இது பழைய டைலாக். தேவன் கண்ணை குத்திடுவார்ன்றது பழைய டைலாக். புது டைலாக் என்னன்னா, உன் பர்ஸில் ஓட்ட போட்டுருவார். இது ஒரு புது டைலாக். என்னன்னா காசு என்ன பண்ணாது, கையில் இருக்காது. நோ. ஆமென். அப்போ கல் அடித்ததுக்காக வந்த பிரச்சனை இது அல்ல. இது தேவன் மீது நான் சித்தம் வைக்கலை, அதுதான் இங்கே பிரச்சனை. ஆமென். அந்த கிறிஸ்தவத்துக்குள்ளே ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிடுவாங்க, கையோட கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட எம்டி பர்ஸ் இருக்குது. அதனால் நீயும் வா வா புதுசாக எம்டியாக ஒரு பர்ஸ் வாங்கி தரேன், நம்மளே என்ன பண்ணிவிடுவாங்க, கூட்டு போயிடுவாங்க. அதுக்குள்ளே போயிடக்கூடாது. ஆமென். நல்ல செல்வந்தராக இருப்போம், நல்ல நம்ம பசங்க படிப்பாங்க, நல்ல குடும்பத்தை நம்ம என்ன பண்ணுவோம், வளர்ப்போம். இந்த மாதிரியான ஒரு சிந்தனைக்குள்ளே தான் தேவன் நம்மளை என்ன பண்ணுறாரு, கூட்டி கொண்டு போகிறார். ஆமென். அப்போ அடுத்தது மூணாவது பாயிண்ட், God is not being represented right. இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? தேவனை நான் எவ்வாறு ரெப்ரசன்ட் செய்கிறேன், இது மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அப்போது ரெப்ரசன்ட் பண்ணுறது வெறும் தேவனை பற்றி 4 பேர் இடத்துல நான் பேசுவது மட்டும் அல்ல. ஆமென். படிங்க அந்த 12வது வசனம், 20 நம்பர்ஸ் 20:12. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். ஓகே, அப்படியே 13 படிங்க. இங்கே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரோடே வாக்குவாதம் பண்ணினதினாலும் அவர்களுக்குள்ளே அவருடைய பரிசுத்தம் விளங்கினதினாலும் இது மேரிபாவின் தண்ணீர் எண்ணப்பட்டது. ஆமென். எப்படி நம்ம தேவனை அவர்கள் கண்ணில் காட்டுகிறோம் என்பதை தேவன் என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. அவர்கள் மத்தியில் என்னுடைய ஹோலினஸ் என்ன பண்ணலாங்க, அதற்கு காரணம் யார் அப்படின்னா மோசே அண்ட் ஆரோன். ஆமென். அப்போது எவ்வளோ கீனாக தேவன் என்ன பண்ணுறாரு, அதை பார்க்குறாரு. அப்போ இப்போது சபைக்கு முன்னாடி நான் வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நீங்கள் நல்லா இருக்கும் போது தேவனை நல்ல விதமாக ரெப்ரசன்ட் பண்ணுறீங்களா? ஆமென்.
இல்லை உங்கள் சுயத்தை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறீங்களா? இது கொஞ்சம் ஈஸியான கேள்வி. அடுத்த கேள்வி என்னென்னா, நீங்கள் நல்லா இல்லாத போது, கொஞ்சம் மன கஷ்டத்தோடு இருக்கும் போது, இந்த தோசை ஒழுங்காக வரலைன்னா என்ன பண்ணுவோம்? உடனே கல்லையே அந்த ஒரு நிலையில் இருக்கும் போது, ஒரு பக்கத்து வீட்டு அக்காவோ இல்லை கூட வேலை செய்கிற ஒரு சகோதரனோ யாரோ வந்து பேசும்போது எந்த தேவனை நீங்கள் காட்டுறீங்க? உங்களுக்கு தகப்பனாக இருந்த தேவனை நீங்கள் காட்டுறீங்களா, இல்லை ஒரு பெரிய ஒரு குச்சை வச்சுட்டு இருந்த ஒரு தேவனை காட்டுறீங்களா? ஆமென். உங்ககிட்ட இருந்து தான் உங்கள் தேவன் யார் என்பதை இந்த உலகம் கற்றுக்கொள்ளும். ஆமென். அந்த கற்றுக்கொள்ளும். அப்படின்னா நீங்கள்லாம் யாருன்னா டீச்சர்ஸ், ரபி இல்லையா? ரபியார்கள்னுவாங்க. அப்போ நீங்கள்லாம் இன்றைக்கி ரபி யாருக்கு அப்படின்னா வெளியில் இருக்க மக்களுக்கு. அப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எப்படி நடத்துகிறீங்க? உங்கள் சம்பளத்தை நீங்கள் எப்படி நடத்துகிறீங்க? விசுவாசத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு பிரதர் அன்றைக்கி சொல்லிட்டு இருந்தார், நான் அவ்விசுவாசிங்கள்கிட்ட நான் புலம்புறதே இல்லை பிரதர். நல்லது பிரதர் அப்படின்னு. விசுவாசிகள்கிட்ட மட்டும்தான் நான் போய் என்ன பண்ணுவேன்? எப்பா சாமி, இவங்க விசுவாசியில் இருக்கிறவங்கள வெளியே என்ன பண்ணிவிடுவாங்க? தள்ளிடுவாங்க. புலம்பல் ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம். அது வெளியில் இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கே அது ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம். ஏன்னா வார்த்தையில் ஜீவன் என்ன பண்ணுது இருக்கு. எனக்கு எதிரான வார்த்தைகளை நானே விதைப்பேனானால் அதை நானே என்ன பண்ணணும்? அறுவடையும் செய்யணும். அது கேட்கவே பயமாக இருக்குது இல்லையா? அப்போது எவ்வாறு என் தேவனை இந்த சமூகத்திற்கு நான் காட்டுகிறேன், அது மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். 4வது, நாம் அப்படின்ற ஒரு வார்த்தை. அது வெரி டேஞ்சரஸ் வேர்ட். நான் முன்னாடி படிக்கும்போது பார்த்தோம் பார்த்தீங்களா? இதை நாங்கள் செய்யணுமான்னு என்ன பண்ணுறாரு? அவர் கேட்கிறார். அப்போ அந்த நாங்கன்றது வெரி வெரி டேஞ்சரஸ். ரீசெண்டாக சபையை கட்டி கொண்டு இருக்கிறார். அவர் கட்டி கொண்டு இருக்கக்கூடிய அந்த பாஸ்டர் கிட்ட போய் பேசியிருந்தோம். அவர் சொன்ன வார்த்தை, அவர் பூந்தமல்லியை தாண்டி எங்கே அது? திருவேற்காடு. ஆமாம், திருவேற்காடு கிட்ட அவர் சபையை கட்டி கொண்டு வருகிறார். அந்த பிரதர் நல்ல ஒரு பிரதர். அவர்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் பேசிக்கிட்டே இருந்தார். எப்படியாவது நான் கஷ்டப்பட்டு கட்டிடுவேன் பிரதர் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அவரே, இல்லை பிரதர், தேவன் தான் என்ன பண்ணோம்? கட்டணும். அப்போ அந்த வார்த்தை எப்படி மாறுது பாருங்கள். ஆமென். நான் தான் எப்படியாவது கஷ்டப்பட்டு கட்டுவேன்னு அவர் சொல்லியிருப்பாரே, ஆனால் தேவன் அதுக்கு ஆமேன் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பார்? நீ கஷ்டப்பட்டே கட்டு ராஜா, நீ மெதுவாக என்ன பண்ண, கஷ்டப்பட்டு. தேவன் தான் கட்டணும். தேவனுக்கு கஷ்டம் இல்லை, அவர் ரொம்ப சுலபமாக அதனை பண்ணிடுவார். அப்போது வார்த்தை, என்ன வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம் என்பது மிக மிக முக்கியம். இன்னொரு பிரசங்கர் பேசும்போது பேசுவார், சர்ச்சுக்குள்ளே ஒரு வாய், வெளியே போனால் வேறு வாயின்னுவார். அவர் ஒரு சீனியர் போதகர், ரொம்ப நகைச்சுவாக கிண்டலாக பேசுவார். ஆனால் அதில் ஒரு வகையான ஒரு உண்மை அதில் இருக்குது. இங்கே நம்ம ஒரு விஷயத்திற்கு பேசக்கூடிய வார்த்தைகள், என்ன வார்த்தைகள் உபயோகப்படுத்துகிறோம் என்பதும், வெளியே என்ன வார்த்தைகள் உபயோகப்படுத்துகிறோம் என்பதும் பயங்கரமாக என்ன பண்ணோம்? மாறும். ஒரு விசுவாசி கால் பண்ணிவிட்டு கால் போயிருக்குன்றதை மறந்துட்டாங்க. அந்த ஒரு 30 செகண்ட்ஸ் நான் கேட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப அபூர்வமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்துட்டு, ஓ பிரைஸ் லார்ட் பிரதர் அப்படின்னாங்க. ஓகே. அப்போது சர்ச்சுக்குள்ளே பேசுவதை மட்டும் தேவன் கவனிப்பாரே, ஆனால் எனக்கு இதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கும் இதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் தேவன் சர்ச்சுக்குள்ளே மட்டும் போன இதில் இருந்த மாதிரி இருப்பவர் அல்ல. தேவன் வெளியும் என்ன பண்ணுறாரு? இருக்கிறாரு. எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாரு? பார்க்குறாரு. அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு தேவன், நீங்கள் இங்கே என்ன பேசுகிறீங்க, வெளியே என்ன பேசுகிறீங்க, யாவற்றையும் என்ன பண்ணுவார்? பார்ப்பார். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தேர்ஸ் a ரூல், ஒரு நியமம் ஒன்று இருக்குது. நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுதான் என்ன பண்ணி ஆகணும், உங்களுக்கு அறுவடைக்கு வந்தாகணும். அது எனக்கு வேணாம் தம்பின்னு சொல்கிறவங்க அதை என்ன பண்ணிடணும்? அங்கேருந்து எடுத்து போட்டுடணும். நான் அதிலேயே இருப்பேன், ஆனால் நான் இதில் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? வளர்ந்துக்கிட்டே இருக்கணும்னா கிறிஸ்தவம் அப்படி வேலை செய்யாது. ஒரு பாஸ்டர் ரொம்ப அழகாக சொல்லுவார், சால்வேஷன் இஸ் ஃப்ரீ, பிளெஸ்ஸிங் இஸ் நாட். ஆமென். தேவனிடத்துலேருந்து நம்மளுக்கு வருது பார்த்தீங்களா சால்வேஷன். நீங்களும் நானும் தேவன் எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார்ன்றதை நான் என்ன பண்ணுறேன்? முழுக்க நம்புகிறேன். இப்படி நம்பக்கூடிய ஒரு மனிதனுக்கு என்ன வருது? சால்வேஷன் வருது, ரட்சிப்பு வருது. ஆமென். அப்போ அது நான் எதனா செய்யணுமானா செய்ய தேவையில்லை. ஆமென்.
அது தேவன் எனக்காக இறங்கினார், அவர் செஞ்சார். அது முழுக்க முழுக்க இலவசம். ஆமென். ஆனால் எது இலவசம் இல்லை தெரியுமா? ஆசீர்வாதமாக இருப்பது. ஆமென். அதற்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தேவனுடைய சாயலுக்கு ஏற்றபடி என்ன பண்ணணும்? மாறணும். நான் உங்களை டெய்லி 2 வேளை தான் ப்ரே பண்ணுறீங்க, 3 வேளை ப்ரே பண்ணி பாருங்கள், அதை சொல்லலை. ஆமென். சாயல், ஒரு மனிதனுடைய சாயல் மாறுமானால் அவனுடைய வாழ்க்கை என்ன பண்ணும்? மாறும். வசனத்தில் ஆதியாகமத்தில் நம்ம படிக்கிறோம், நேரம் இல்லாதனால வசனம் எடுக்க வேண்டாம். ஆதியாகமத்தில் படிக்கிறோம், தேவன் மனிதனை அவருடைய சாயலில் உருவாக்கினார். அதை நிறைய பேர் எப்படி இன்டர்பிரேட் பண்ணிப்பாங்கன்னா, அவரோட உருவத்தில் அவருக்கு 2 கை இருக்குது, எனக்கு 2 கை, அப்படி இல்லை. சாயல், குணாதிசயங்கள். ஆமென். தேவன் வார்த்தை மூலயமாக தான் இங்கே இருக்க எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு? படைக்கிறார். அப்போ நாம் அவர் சாயலில் இருக்கிறவங்க, நம்மளும் வார்த்தை மூலயமாக தான் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? படைக்கணும், பெற்றுக்கொள்ளணும். ஆமென். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாய் என் சாயலை என்னால் மாற்ற முடிகிறதா? இதுதான் ஆசீர்வாதத்துக்கான திறவுகோல். ஆமென். அப்போ என் விசுவாசமும் என் வார்த்தையும் நான் நடந்து கொள்கிற விதத்தையும் நான் என்ன பண்ணணும்? கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் மாதிரியே மாற்றணும். இப்படி நான் மாற்றுவேனானால் என் கானான் எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஆமென். அதை நான் என்ன பண்ணுவேன்? போய் பெற்றுக்கொள்வேன். அன்றைக்கி ஏன் மோசேவால் பெற்றுக்கொள்ள முடியல? அவங்களுக்கு சால்வேஷன் இல்லை. ஆமென். கிறிஸ்து இயேசு இன்னுமா அங்கே வந்து மறிக்கலை இல்லையா? இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் பெரிய 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 கிஃப்ட் என்னென்னா சால்வேஷன். ஆமென். அப்போ இன்றைக்கி எனக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நீங்கள் என்னென்ன பேசுனீங்க, நீங்கள் என்னென்ன செய்கிறீங்க என்பது உங்களுக்கும் தேவனுக்கும் நன்காக தெரியும். இதை நான் இங்கே யாரையும் கில்ட் பண்ண சொல்லலை. ஓகே, அது ஒரு வகையான ஒரு கிறிஸ்தவம், அதுக்குள்ளே போக வேண்டாம். ஆமென். உங்கள் யாரையும் நான் கில்ட் பண்ண சொல்லலை. ஓகே, பட் அவரு மோவாப் மலைக்கு வா உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறதுக்கு முன்பதாக நம்ம என்ன பண்ணிடணும்? தேவனே ஒரு விஷயம் பேசணும், கொஞ்சம் வாங்கலேன், இந்த விஷயத்துலேருந்து என்னை வெளியே வரத்துக்கு எனக்கு தேவையாதான ஸ்ட்ரென்த் என்ன பண்ணுங்க? கட்டளை இடுங்க. கிறிஸ்தவத்துக்கு உள்ளே இருக்கவங்களும் வெளியே இருக்கிறவங்களும் விஷயத்துலேருந்து வெளியே வருவது, ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வருவது மிகவும் வேறுபட்ட ஒரு விஷயம். சரிங்களா? அப்போது கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஒருத்தன் அவனுடைய பலத்தினால ஒரு விஷயத்தை விடணும்னு அவசியம் அல்ல. தேவன் பலத்தை என்ன பண்ணுவார்? தருவார். ஆமென். அப்போ தேவன் தரக்கூடிய பலத்தில் எதை வேணால் என்ன பண்ணலாம்? நம்ம மாற்றலாம். அப்போது சுயத்தையும் என் சித்தத்தையும் என்னுடைய சாயலையும் நான் மாற்றுவேனானால் தேவன் இடத்துல நான் என்ன பண்ணணும்? அதை போய் முறையிடணும், கேட்கணும். ஆமென். அப்போ திடீர்னு ஒரு நாள் எங்கே வர சொல்லிவிடுவார்? மலைக்கு. திடீர்னு ஒரு நாள் மோவாப் மலைக்கு என்ன பண்ணிவிடு வந்துடு, உங்ககிட்ட சில விஷயம் பேச வேண்டியது இருக்குது. எப்போ பண்ணதுன்னா 5 வருஷம் 6 வருஷமாக என்ன பண்ணோம் இருக்கும். அப்போ அங்கே மோசேக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவரே அப்போ அந்த தண்ணி அடையில் அப்போ நடந்ததா அப்படின்னா, ஆமாம் அப்போ நடந்தது தான். ஆமென். அப்போ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்காமல் இல்லாமல் இருக்கலாம். என் தேவனுக்கு ஞாபகம் இருக்கே, என் வார்த்தையால் நான் விதைத்தது நான் நல்லாவே இருக்க மாட்டேன், நானே என் வாயில் சொன்னது அது செடி விட்டுக்கிட்டு இருக்கே. இதை யார் பிடுங்கி போடுவது? இல்லையா? நம்ம நியூ டெஸ்டமெண்ட்டில் படிக்கும்போது பார்க்குறோம், தேவன் நடந்து போகிறா, அங்கே ஒரு அத்திமரம் இருக்குது, அதில் பழம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு? நீ பட்டு போன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போது தேவனுடைய நாமத்து மீது நம்மளுக்கும் அத்தாரிட்டி இருக்குது. ஆமென். நம்மளாலையும் அதை என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். உலகனும் அவன் என்ன விதைத்தானோ அதை தான் அறுப்பான், நானும் விதைத்தை தான் அறுக்கணும்னா எப்படி? ஆமென். அப்போது எனக்கு இன்றைக்கி நான் எதை விதைத்தேனோ அதை இயேசுவின் நாமத்தினால நான் அவிசுவாசத்தில் பேசின யாவற்றையும் நான் அதை கடிந்து கொள்கிறேன் என்று சொல்கிறதுக்கு இன்றைக்கி எனக்கு அந்த அத்தாரிட்டி இருக்குது. ஆமென். இன்று நல்லா பேசுகிறாரு என்பதற்காக மோசே நடந்து கொண்டது போலவே நாமளும் அந்த மாயைக்குள்ளே போயிடக்கூடாது. அவரோட செவிகளும் அவருடைய கண்களும் அது நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்குமா? ஆமாம், பார்த்து கொண்டே இருக்கும், கணக்கு எடுத்துக்கிட்டே இருக்கும். ஆமென். திருப்பியும் சொல்கிறேன், நான் பயன்படுத்த சொல்லலை. ஆமென். ஆமாம். அப்போது கானான் பார்க்கக்கூடிய தூரத்தில் இருக்குது, எத்தனையோ வருஷமாக இருக்குது தம்பி. ஆமென். இன்றைக்கி நான் ஒருத்தராக கேட்டேன்னா ஒருத்தரும் ஒரு டேட் சொல்லுவீங்க, இல்லை ஒருத்தரும் டைம் பீரியட் சொல்லுவீங்க. எனக்கு 3 வருஷமாக என் கண்ணுக்கு தெரியுது, என்னால் அதை என்ன பண்ண முடியல, தொட முடியல. 3 மாதம், 18 வருஷம், 17 வருஷம், இல்லையா? எத்தனையோ வருடமாக என் கண்ணு முன்னாடி தெரியுது. நான் என்னவா மாற வேணும்னு தேவன் என் கண்ணு முன்னாடி காட்டுறாரு.
என் குடும்பத்துக்கான blessings என்ன என் கண்ணு முன்னாடி தெரியுது தம்பி, என்னால் போக முடியல. அப்போ இன்று தேவன் உங்கள் இடத்துல என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு, உங்களுடைய விசுவாசத்தை தேவன் மீது வைத்து அவருக்கு தர வேண்டிய பரிசுத்தத்தை அவருக்கு மட்டுமே தந்து, ஆமென், இஸ்ரவேலின் கண் முன்னே நான் வாழ்வேனானால் என் கானான் எனக்கு உண்டு. ஆமென். இங்கே இருக்க ஒருத்தருக்கும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற தேவன் உண்மை உள்ளவர். நான் உண்மை இல்லாதவனாக இருக்கலாம், தேவன் உண்மை உள்ளவர். அப்போ தேவன் நிறைவேற்றுவாரானால் நிறைவேற்றுவார். நான் விசுவாசத்தை அவர் மீது வைத்து என் வாழ்க்கையை அவர் கையில் ஒப்பு கொடுத்து வரக்கூடிய எல்லா நன்மைக்கும் தேவன்தான்ப்பா, என் இஸ்ரவேல் முன்னாடி நான் நின்று கற்றி சொல்லுவேனானால் என் கானான் சமீபமாய் உள்ளது. ஆமென். அப்போ இன்றைக்கி வந்தவர்கள் எல்லாருக்கும் நான் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் போதே என்ன மோசே செத்த கதையை போய் பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு நினைத்த எல்லாருக்கும் ஒரு நல்ல விதத்தில் தான் நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன் முடிக்கிறேன். உங்கள் கானான் உங்களுக்காக காற்று கொண்டு இருக்கிறது. ஆமென். இயேசுவின் நாமத்தினால அதை போய் சுதந்தரித்து கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம். நாம் ஜெபம் பண்ண போகிறோம். இந்த ஜெபத்தில் எல்லாரும் தேவாதி தேவனே, நான் தெரிந்தும் தெரியாமையும் அவிசுவாசத்தில் நான் பேசின செய்த அனைத்து காரியங்களையும் இயேசுவின் பரிசுத்த நாமத்தினால் அது பற்று போகட்டும் ஆண்டவரே என்று கேட்கணும். ஆமென். இன்னையோட அந்த கணக்கு முடிஞ்சிடுச்சு. ஆமென். இன்னையோட திருப்பி கானானை நோக்கி நீங்கள் நடந்துக்க ஆரம்பிக்க போகிறீங்க. நம்ம மோவாப் மலையில் உட்கார போவது அல்ல. ஆமென். என் சரீரம் அங்கேயே உழப்போவது அல்ல. என் குடும்பம் இங்கே நிற்க போகிறது அல்ல. என்னை கூப்பிட்டவர் உண்மை உள்ளவர். என்னை கானானுக்காக கூப்பிட்டார், வனாந்திரத்திற்காக அல்ல. எகிப்திலிருந்து நான் வெளியே வந்ததற்கு கானான் காரணம், வனாந்திரம் அல்ல. ஆமென். எல்லாரும் தனிப்பட்ட முறையில் கேளுங்க, தனிப்பட்ட முறையில் பேசுங்க. என் அவ்விசுவாசத்தின் செடிகளை இயேசுவின் பரிசுத்த நாமத்தினால் அது பற்று போகட்டும் ஆண்டவரே என்று கேளுங்க. இன்னைக்கு அதை நான் ரீப் பண்ண போகிறது இல்லை. கெட்ட கனிகள் என் மீதோ என் குடும்பத்து மீதோ விழப்போவது அல்ல. எனக்கு நல்ல கனிகளை தேவன் வைத்திருக்கிறார். எனக்கு கானானை தேவன் வைத்திருக்கிறார். எனக்கு பாலும் தேனும் ஓடுகின்ற தேசம் எனக்காக துடித்து கொண்டு நின்று கொண்டு இருக்கிறது. அதை பார்க்கும் மட்டும் நான் விட்டு போக மாட்டேன். அதற்குள்ளே நான் கடந்து செல்வேன். அந்த பாலையும் தேனையும் என் நாவு அது ருசிக்கும். அந்த நாட்கள் என்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. அதை நான் பெற்றுக்கொள்ள இயேசுவின் பரிசுத்த நாமத்தினால் நான் அதை இன்று பெற்றுக்கொள்கிறேன் என்று ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க. உங்க வார்த்தையின்படியே தேவன் செய்ய கடவர். உன் மனதின் விருப்பத்தை அவர் அறிவார். உன் கையின் பிரயாசத்தை அவர் அறிவார். இன்று இயேசுவின் பரிசுத்த நாமத்தினால கானானுக்குள்ளே நான் செல்கிறேன். ஆமென். 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 ஓ தேவாதி தேவனே, அப்பா பிதாவே, அன்பான தேவனே, ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு கான்கிரேஷனை கொடுத்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. இதோ எங்கள் கண்கள் முன்னே எங்கள் கானான் எங்களுக்கு தெரிகிறது அப்பா. எங்கள் குழந்தைகளின் கானான் எங்களுக்கு தெரிகிறது. என் வேலையின் கானான் எனக்கு தெரிகிறது. என் படிப்பின் கானான் எனக்கு தெரிகிறது. என்னுடைய ருசிக்கணும் ஆண்டவரே. எனக்கு நான் என் கானானையும் பாலையும் தேனையும் நான் ருசிக்கணும். என்னை ருசித்து பார், நான் நல்லவன் என்று சொன்னீரே ஆண்டவரே. இன்று நான் உம்மை ருசித்து பார்க்க போகிறேன். இன்று கானானை நான் ருசிக்க போகிறேன் ஆண்டவரே. இயேசுவின் பரிசுத்த நாமத்தினால எனக்கு எதிராக நான் விதைத்த ஒவ்வொரு அவ்விசுவாசத்தின் கனியையும் இயேசுவின் நாமத்தினால அது பற்று போகட்டும் ஆண்டவரே. இன்று இன்று என்னுடைய கெட்ட கனிகள் என்னை விட்டு விலகுவதாக. இன்று என் நல்ல கனிகள் என் கூட இதில் உழுவதாக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தினால என் வாழ்க்கையையும் என்னுடைய போராட்டங்களையும் உம் கரங்களில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் பரிசுத்த நாமத்தினால வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 யாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். 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 ஸ்தோத்திரம். ஆமென்.